பார்ட். செகண்ட் பார்ட்ல ஹவு நம்ம வந்து மத்தவங்கள எப்படி ரீதிங்கிங் பண்ண வைக்க முடியும். ஓகே, நான் ரீதிங்கிங் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. ஆனா என்னோட பார்ட்னர் பண்ண மாட்றாங்க, எங்க பசங்க பண்ண மாட்டுங்க. ஏன்னா ஒரு மேனேஜர் என் கீழே ஒரு 20 பேர் வேலை செய்றாங்க, அவங்க பண்ண மாட்றாங்க. நான் ஒரு சீஃப் மினிஸ்டர், எனக்கு கீழே ஒரு கோடி பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நான் என்னோட திங்கிங் ப்ராசஸை வந்து எப்படி நான் வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போறேன். நான் ஒரு பிரைம் மினிஸ்டர், நான் எப்படி வந்து ஒரு ஒரு நாட்டுக்கும் வந்து சுமூகமா பேசி ஒரு விஷயத்த வந்து என்னோட நாட்டுக்கான தேவையை வந்து பூர்த்தி செய்ய போறேன். இப்ப இந்த மாதிரி நீங்க எங்க திருப்பினாலுமே வந்து இந்த ரீதிங்கிங் மத்தவங்களும் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. ஸோ அதை தான் வந்து பார்ட் டூல எப்படி எப்படிலாம் பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். இது வந்து ஒரு ரோல் பிளேல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் இன்வைட் சதேஷ். ஸோ சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு சினாரியோ தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ ஒரு ரீதிங்கிங் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு புரிஞ்ச ஒரு விஷயம், எல்லாரும் கோ த்ரூ பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸ் பசங்க வந்து நம்ம சொல்ற பேச்சை வந்து கேட்க மாட்றாங்க. எதுக்கு எடுத்தாலுமே வந்து எரிஞ்சு விழுறாங்க, கருத்து சொன்னா பூமர்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. யாரை கேட்டாலும் இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. எப்ப பார்த்தாலும் போன்லயே இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் போன்லயே கிடைச்சிடுது, அதனால வந்து நாங்க பேசுற பேச்செல்லாம் எடுபட மாட்டுது அப்படின்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ஸோ நாங்க எடுத்துக்கிட்ட சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் போன் அடிக்ஷன். ஸோ ஒரு பையன், அவனுக்கு வந்து கொஞ்ச நாள்ல ஒரு மாசத்துல வந்து எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஆனா அவன் வந்து இன்னுமே போனும் கையுமா தான் சுத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப பயம் வருது. அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா சொன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கு வந்து கால் பண்ணி, நீ வந்து சொல்லுண்ணா, நீ கொஞ்சம் வந்து அட்வைஸ் பண்ணு, நீ சொன்னாதான் கேட்பான் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனுக்கு வந்து ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு உரையாடல் பிட்வீன் மாமா அண்ட் பையன், அந்த ஒரு யூஷுவல் சினாரியோ அது எப்படி வந்து ஆஹ் இந்த ரீதிங்கிங் புக்கை வந்து படிக்காம அவர் வந்து யூஸ்வலா ஒரு விஷயம் எப்படி அட்வைஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தியரிஸ் எல்லாம் பார்த்துட்டு அதே ஒரு விஷயம் எப்படி ரீதிங்கிங் வந்து ஒழுங்கா நடந்தது அப்படின்றது வந்து எண்ட் ஆஃப் தி செஷன்ல திரும்பியும் அதே மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த பையனோட வயசு வந்து ஒரு 15 வயசு இருக்கு. ஸோ இஸ் இன் டீனேஜ். ஸோ ஏவிகோ. இப்போ மாமா வந்து உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ வந்து சதீஷ் தான் அந்த பையன். சதேஷ், எப்ப பார்த்தாலும் போனும் கையுமா தான் இருக்க. வெயில் வந்து 40 டிகிரி வந்து அங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ட்ரெஸ்ஸை பாரு, ஊடும் கையில ஒரு இதுவும். தெரியுது உன்னை பார்த்தாலே ஏன் வந்து உங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க அப்படின்ட்டு. என்னடா விளையாடிட்டு இருக்க? 10 நிமிஷமாமா இதை முடிச்சுட்டு வரேன் கொஞ்சம் ஏண்டா, மாமனுக்கும் மரியாதை கிடையாது, நேரத்துக்கும் மரியாதை கிடையாது. உன்னெல்லாம் சொல்லி ஒன்னும் சொல்றதுக்கு இல்லடா. உன்னை வளர்த்தாங்க பத்தியா உங்க அப்பா அம்மா, அவங்கள சொல்லியிருக்கணும். சரி வந்து தொலை, 10 நிமிஷம் நான் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மாமா. நீ சொன்னது எதுவுமே காதுல விடல. நான் இன்ட்ரெஸ்டா ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், சைட்ல வேற இந்த யூடியூப் வேற பாப்ப போயிடுச்சு. நீ ஏதோ பண்ணி ஏதோ டச் பண்ணிட்டேன். நான் மாமா. டேய், என்னதான்டா அப்படி விளையாடிட்டு இருக்கீங்க? இதுவாடா உனக்கு சோறு போட போகுது? ஏன்டா, படிச்சுட்டு அடுத்தடுத்த விஷயத்த பார்க்க தேவையில்லையாடா? என்னடா வந்து வா, அது அப்புறம் பாத்துக்கலாம். வா, நீ வா, வச்சுட்டு வா, நீ இன்னும் குடிமொழிக்கு போயிடாது, வா. ஹெச்ஆர் போட்டாங்க மாமா, உங்களால இப்ப என் டீம் தோத்து போக போகுது. என்ன, என்னடா விளையாடிட்டு இருக்க? அது என்ன விளையாடிட்டு இருக்க அப்படி? என்ன உனக்கு அதுல ஆர்வம் தேவை? பப்ஜி மாமா, ஒரு நிமிஷம் யோசிக்கலன்னா போட்டுருவாங்க. ஏண்டா, எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு, உங்க அம்மா அங்க அழுதுகிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன, உனக்கு ஒரு கண் இருக்கா இல்ல நெஞ்சுதான் இருக்கா? அவங்க வந்து இப்படி வெம்பி எனக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. நான் ட்ரெயின்ல வேலையெல்லாம் விட்டுட்டு கூட்டத்துல அங்க நசுங்கி வந்து வந்துட்டு இருக்கேன். என்ன 10 நிமிஷம் வெயிட் பண்ணி வச்சிட்டு இருக்க? என்ன படிக்கிறியா இல்லையா? என்ன இதை வச்சு சுத்திக்கிட்டு இருக்க? என்னதான் உன்னோட பிளானு? பிளானு மாடல் எக்ஸாமு, படிக்கணும், ஒரு பிரேக்குக்காக விளையாடுறேன். இந்தா, உங்க அண்ணன் எல்லாம் பாத்தியா இல்லையா? இதெல்லாம் இல்லாம, சோறு தண்ணி இல்லாம அவன் படிச்சதுனாலதான் அவன் காலேஜ் முடிச்சுட்டு அவன் இப்போ லட்ச லட்சமா சம்பாரிச்சிட்டு இருக்கான். நான்லாம் அந்த காலத்துல 100 ரூபாய்க்கு வந்து வழி இல்லாம ஸ்கூலுக்கு வந்து கடனை கூட நான் வாங்கி போய்கிட்டு, அப்புறம் சைக்கிள் எல்லாம் கிடையாதுடா, நாங்கெல்லாம் கிலோமீட்டர் கிலோமீட்டரா நடந்து போய் தெரு விளக்குல எல்லாம் வந்து படிச்சிருக்கோம். அப்படி வளர்ந்தவங்க தான் நாங்க. உனக்கு இப்ப சொகுசெல்லாம் வந்து நாங்க ஏசி வண்டி எல்லாம் வாங்கி கொடுத்து உட்கார வச்சிருந்தா நீ என்ன பப்ஜி விளையாடிக்கிட்டு இருக்க? படிடா, படிக்கிறது தானடா வந்து வாழ்க்கை, அதுதான்டா உன்னை உயர்த்தும். என்னன்னா படிக்க மாட்டேன்னா சொல்றேன். ஐயோ.
ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தானே விளையாட போனேன், அது தப்பா குற்றமா? குற்றம் கண்டுபிடிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் வந்துடுறீங்க அம்மாவும் மாமாவும். டா, உன்னை சொல்லி ஒரு பிரயோஜனமே இல்லடா. நான் உங்க அம்மா கிட்டயே பேசிக்கிறேன். இது திருந்துற புத்தி இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா இப்ப வச்சுட்டு போறியா, இல்லைன்னா என்ன உங்க அப்பாவை கூப்பிட்டுமா நானு? அப்பா அப்பா, போதும் போதும், அடுத்தடுத்து ஊரே கூப்பிட்டுறீங்க. நான் போனை ஹால்ல வச்சுட்டு போறேன், இங்க பாருங்க, ஹால்லே வச்சுட்டு போறேன். என்ன ஆளை விட்டா போதும். சரி என்ன போ. பத்தி? ம். நான் அப்பா என்ன? கிளம்புறேன். உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட் தான். உங்க அம்மா கிட்ட சொல்லி, உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன். நீ படிச்சா படி, படிக்காட்டி போ. எல்லாம் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். படிச்சதுன்னா உன்னோட லைஃப் தான் நல்லா இருக்க போகுது. பாத்துக்கோ. ஓகே, நான் கிளம்புறேன், போ. எங்க அம்மாவுக்கு நான் என்ன பண்றேன்னு தெரியாது, இந்த மாமாவுக்கு நான் என்ன பண்றேன்னு தெரியாது. ரெண்டு பேரும் உன்னை மனசுல வச்சுக்கிட்டு கட 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 கடன்னு பேசுறது, என்ன பேசவும் விடுறதில்ல. என்னப்பா, போனை வச்சுட்டேன், நான் ரூம்குள்ள போயிட்டேன். மாணி ஹாப்பியா? இருங்க, நான் போய் படிக்கிறேன், பை. ஓகே. சோ இப்படிதான் யூஸ்வலான ஒரு சினாரியோ போகும். மாமா போனதுக்கு அப்புறம் அம்மாக்கு எப்படி டோஸ் விழுந்திருக்கும் அப்படின்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்ல. அவன் என்ன சொல்லியிருப்பான்? நான் யாரு தெரியுமா? நான் ஸ்கூல்ல யாருன்னு தெரியுமா? நான் அந்த கிளப்ல எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய லீடர் தெரியுமா? அந்த இடத்துல நான் சொன்னா எத்தனை பேர் கேட்பாங்கன்னு தெரியுமா? ஏன்னா யாருன்னே தெரியாம நீ மாமா கிட்ட சொல்ற, அவரும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அம்மாக்கும் பெரிய டோஸ் எல்லாம் விழும். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ் தான் நம்ம எல்லா டே டு டே லைஃப்ல எல்லார் வீட்லயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவுட்கம் என்ன இதுல? ஸோ இப்ப அம்மா நினைச்சது கரெக்ட். அது அவங்க மாமா கிட்ட சொன்னாங்க. மாமா கட கட கடன்னு அவர் கொட்டி தள்ளிட்டாரு. ஸோ அவரு பண்றது இப்ப அவருக்கு கரெக்ட். பையனுக்கு பையன் நினைக்கிறது கரெக்ட். இப்போ ஆக மொத்தம் இந்த இடத்துல யாருக்குமே ஒரு ரீதிங்கிங்ன்றதே நடக்கல. ஸோ அவங்கவுங்க அவங்களோட திங்கிங்ல அப்படியே தான் இருக்காங்க. டைம் தான் வேஸ்ட் ஆச்சு, எனர்ஜி தான் வேஸ்ட் ஆச்சு. ஸோ இப்போ இந்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ்ல இதை எப்படி இன்னும் ஒரு மெத்தடாலஜி வச்சு, ஒரு சயின்ஸ் பேசிஸ்ல, ஒரு சைக்காலஜி பேசிஸ்ல என்னென்னலாம் நம்ம இன்கார்பரேட் பண்ணோம் அப்படின்னா, இதே மாமா இந்த பையனை எப்படி ரீதிங்கிங் பண்ண வச்சு ஒரு நல்ல வழியில படிக்க வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் ஐ ஜஸ்ட் ஷேர் மை ஸ்கிரீன். ஸோ இப்போ மாமா என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் டிட் தி அட்வைஸ். ஒரு பூமர் தான் அவர். ஏன் எல்லாரும் பூமர் அப்படின்னு பசங்கெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, யூஸ்வலா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு நினைக்கிறத ஒரு அட்வர்சரியல் அப்ரோச், அதாவது ஒரு டாமினண்டான ஒரு ஒரு தோரணையில தான் நம்ம சொல்லுவோம். எனக்கு தான் எல்லாம் தெரியும், உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற ஒரு போர்வையில தான் பாத்தீங்கன்னா எல்டர்ஸ் எல்லாரும் உள்ள இறங்குவாங்க. அது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, ஆப்பனண்ட்டை எய்தர் இட் வில் ஷட் டவுன் பண்ணி விட்டுடும். ஸோ தட் ஆப்பனண்ட் எதிர்த்து பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த அந்த இடத்துல இல்ல. அப்படி இல்லைன்னா ஒரு நேர்மாறா போய் அவங்க வெகுண்டு சண்டை போட ஆரம்பிப்பாங்க. இந்த ரெண்டு விஷயம் தான் நடக்குமே தவிர்த்து அட்வைஸ் என்னைக்குமே எதிராளியோட காதுக்கும் போகாது, அவங்களோட பிரெயினுக்கும் போகாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மாமா அவருக்கு தெரிஞ்சதை ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சாரு. பையன் என்ன பண்ணா, அதை ப்ராசிக்யூட் பண்ண ஆரம்பிச்சான். நீ நீ சொல்றது தப்பு, நான் தான் கரெக்ட் அப்படின்ட்டு. அண்ட் தென் தே டு கோ இன்டு த பாலிடிக்ஸ், டர்ட்டி பாலிடிக்ஸ். ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன், நீ எல்லாம் உட்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பாலிடிக்ஸ்குள்ள இறங்கி, ஆக மொத்தம் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, இந்த எதுக்காக வந்தாங்களோ அந்த விஷயத்த நடக்காம இன்னும் மேல மேல அதை காம்ப்ளிகேட் தான் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஐடியல் வே, as we already discussed in the part 1, we should be in a scientist மோடுக்குள்ள போயிட்டு நம்ம ஒரு ஹியூமிலிட்டியா, அதுக்கப்புறமேட்டு சில பல டிஸ்கஷன்ஸ்லாம் ஓப்பன் அப் பண்ணி, அதுக்கப்புறம் வி நீட் டு டூ தி ரீதிங்கிங். இந்த மாதிரி பண்ணும்போது மட்டும்தான் ஒரு ரீதிங்கிங் நடக்கும். ஸோ ஆல்வேஸ் வி கோ இன் டு த லாஜிக் புள்ளி. லாஜிக் புள்ளினா என்ன அப்படின்னா, நம்ம ஃபேக்ட்ஸை அடுக்கிக்கிட்டே இருப்போம். ஃபேக்ட்ஸை அடிக்க அடிக்க என்ன பண்ணுவோம்னா, எதிராளியை அதுக்கு மேல பேச விடாம ஒரு மாதிரி அவங்கள ஒரு ஒரு கழுத்தை போட்டு நெருக்கிற மாதிரி நம்ம ஃபேக்ட்ஸை கொடுத்துருவோம். ஸோ அப்ப என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, நம்ம நிறைய ஃபேக்ட்ஸ் கொடுத்துட்டோம், அவங்க அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க தெரிஞ்சிருவாங்க, அவங்க மாறிடுவாங்க அப்படின்ற நினைப்புல தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். பட் யூஸ்வலா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு ஒரு ஸ்டெப் பேக் ஒன்னு போய்கிட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க அப்படியே ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேல பேச முடியாது போல, நம்ம கிட்ட பாயிண்ட்ஸே இல்ல, ஸோ நம்ம வெளியில வந்துடலாம், முடிச்சுக்கலாம், இவங்க கிட்ட பேசிதான் வேலைக்காவாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இட் வில் ஏலினேட் அவங்களை அந்த டிஸ்கஷன் விட்டு விலகி தான் விடுமே தவிர்த்து அவங்களுக்கு ரீதிங்கிங்லாம் அங்க நடக்கவே நடக்காது. ஸோ அட்வைஸ் இஸ் நாட் அ வாட் டு வின். எதுக்காக வந்தோமோ அந்த விஷயம் நடக்காமையே போயிடுச்சு. ஸோ அப்ப எப்படிதான் வச்சுக்க முடியும் அப்படின்னா, we need to understand some ground rule for the art of negotiation. So first rule is the find the common ground. ஸோ எப்பயுமே ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி
அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன ஒரு காமன் கிரவுண்ட் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ இயர் நம்ம வந்து இன்னொரு ஒரு சினாரியோ எடுத்தோன்னு இன்னும் பெட்டரா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து ஐபிஎல் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுக்கே தெரியும் சிஎஸ்கே வர்சஸ் மும்பைனா வந்து பயங்கர ரைவல்ரி எல்லாம் போயிட்டே இருக்கும். அப்போ வந்து நாளைக்கு ஆப்வியஸ்லி இஃப் ஐ எம் நாட் ராங் சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமான ரெண்டு பேருக்கும் ரைவல்ரி போயிட்டு இருக்குல்ல. சோ அப்போ காமன் கிரவுண்ட் என்னங்க, நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற அந்த ஒரு சண்டை போயிட்டு இருக்கும்போது வாட் இஸ் அ காமன் கிரவுண்ட்? இங்க வந்து நானுமே கிரிக்கெட் ஃபேன் தான், நீயுமே கிரிக்கெட் ஃபேன் தான். ஸோ அப்படின்ற அந்த ஒரு காமன் கிரவுண்ட்ல தான் நம்ம வந்து ஸ்டார்ட் அரைவ் ஆயிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து நம்ம டிஸ்கஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட வீரியம் கம்மியாகி நம்மளோட நெகோசியேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து வச்சுக்க முடியும். அப்படிதான் அந்த மாமாவும் வந்து எடுத்த உடனே என்னடா கையும் இதுலயுமே இருக்க அப்படின்றது இல்லாம அவர் வந்து ஓகேடா, நீ வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கியா, ஸோ நீ வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருப்ப அதனால வந்து விளையாடுற போல அந்த மாதிரி எதனா ஒரு காமன் கிரவுண்ட்குள்ள இறங்கி நம்ம வந்து பேசியிருந்தோம் அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். இதுல எதுக்காக இந்த மாதிரி காமன் கிரவுண்டுக்குள்ள போறோம் அப்படின்னா வந்து நான் வந்து உன்னை திருத்த நினைக்கல, நீ ஏதோ அவன் தப்பு செஞ்சாதானே நம்ம வந்து திருத்த நினைக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு மோடுக்குள்ளேயே நம்ம போவோம். அந்த மாதிரிலாம் இல்லாம நான் வந்து என்னோட பாசிட்டிவ் இன்டென்ட் வந்து உன் வாழ்க்கை வந்து நல்லா வரணும், மார்க் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணணும், அதுதான் என்னோட இன்டென்ட்டை தவிர்த்து நான் நீ ஏதோ தப்பு செய்யற நான் உன்னை திருத்த போறேன் அப்படின்ற இன்டென்ஷனோட நான் உன்னை பேச வரல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பாசிவா வந்து கடத்தணும் அப்படின்னா we need to find a common ground and always less is more. இது வந்து எல்லா அக்ராஸ் எனி சுச்சுவேஷனுக்கு வந்து இது வந்து ஒரு தாரக மந்திரமா நம்ம வச்சுக்கணும், லெஸ் இஸ் மோர். இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து ப்ரூவ் பண்றதுக்கு வி ஆல்வேஸ் ஆட் த ஃபேக்ட்ஸ். லாஜிக் புள்ளி பண்ணும்போது நான் சொன்னல அந்த ஃபேக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம என்ன நினைப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம மோர் அண்ட் மோர் நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆர்குமெண்ட்டை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இஷ்டத்துக்கு வந்து அடுக்குவோம். பட் அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா வந்து ஒரு 10 ஃபேக்ட்ஸ் நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா 10ல வந்து ஒரு 6 வீக் பாயிண்ட்ஸா இருக்கும், மீதி 4 வேணா ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸா இருக்கும். ஆனா இங்க இந்த 6 வீக் பாயிண்ட்ஸ் ஆட் பண்றதுனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஆப்போனண்ட்டுக்கு வந்து வி ஆர் கிவிங் த சான்ஸ் அந்த 6 பாயிண்ட்ஸை எடுத்து உன்னோட பாயிண்ட் வந்து டம்மி பண்ணுவான். அப்படி டம்மி பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆட் பண்ண அந்த 4 ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸுமே டைல்யூட் ஆயிடும். ஸோ அதனால ஆல்வேஸ் கோ வித் தி லெஸ், உங்ககிட்ட லெஸ் நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இருந்தாலும் மேக் ஷூர் தட் தட் இஸ் வெரி ஸ்ட்ராங். அண்ட் ஆல்வேஸ் லீட் வித் கியூரியஸ் கொஸ்டின். சும்மா வந்து அவன் வந்து பையன் வந்து எதிர்த்து பேசிட்டான் அப்படின்றதுக்காக நம்ம வந்து அஃபண்ட் ஆகாம அவனை வந்து திரும்பி வந்து ஸ்லட் ஷேம் பண்றது அப்படிலாம் வந்து அஃபென்சிவா இறங்காம இன் டர்ன் வி ஷுட் ஆஸ்க் சம் கியூரியஸ் கொஸ்டின்ஸ், தாட்ஃபுல் கொஸ்டின்ஸ். அப்படி திருப்பி விட்டோம் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும் போது மேபி அங்க ஒரு ரீதிங்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் உண்டு. அண்ட் ஆல்வேஸ் எண்ட் த டிஸ்கஷன் வித் கொஸ்டின். சப்போஸ் நீங்க ஒரு 5 டிஸ்கஷன் வச்சுக்கிறீங்க அப்படின்னா மேக் ஷூர் தட் அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் ஆச்சு அங்க வந்து இருக்கணும். அந்த கொஸ்டின் மட்டும்தான் வந்து ரீதிங்கிங் பண்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறா இருக்கும். அண்ட் இந்த இந்த டியூ கோர்ஸ் நெகோசியேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னும் போது நடுவில் நடுவில் நம்ம வந்து வி நீட் டு டெஸ்ட் அவங்களோட வில்லிங்னஸ் டு ரீதிங்க் எப்படி இருக்கு, என்ன எவிடன்ஸ் கொடுத்தா நீ வந்து உன்னோட தாட் ப்ராசஸை மாத்திப்ப, அட்லீஸ்ட் வந்து திங்க் பண்றதுக்கான ஒரு விஷயம் வந்து இதை கொடுத்த அப்படின்னா நான் வந்து மாத்திப்பேன் அப்படின்னு அவங்க கிட்டயே நம்ம கேட்கும் போது நம்ம கிட்ட வந்து இருக்கு அட்லீஸ்ட் வந்து ஓகே இது இந்த ஃபேக்டை கொடுத்தா அவன் வந்து மாத்தி யோசிப்பான் போல, அந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்தே நம்ம வந்து வாங்கியிருக்கோம் போது தட் இஸ் அ ஸ்லைட் சான்ஸ், ஏதோ ஒரு லைட் தெரியுது. எது கொடுத்தாலும் நான் மாத்திக்க மாட்டேன்டா, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு நிக்கிறவங்க கிட்ட போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? சோ அப்ப என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வந்து அப்போ இது ஒரு ஒரு க்ளூ. ஓகே இன்னைக்கு அவன் வந்து ரொம்ப ஸ்டபனா நிக்கிறான், திஸ் இஸ் நாட் அவர் டே, இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு அட்லீஸ்ட் அன்னைக்கோட டிஸ்கஷன் ஆச்சும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு வி கேன் எண்ட் தட் டிஸ்கஷன் வித் கொஸ்டின். அகைன் ஐ எம் சேயிங் நிறைய டிஸ்கஷன்ஸ்ல நான் பார்த்திருக்கேன், ஈவன் இன் அவர் எம்ஒஎம் கலந்துரையாடலுமே நான் வந்து பார்த்திருக்கேன். சில கான்வர்சேஷன்லாம் போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா லெட்ஸ் அக்ரி டு டிஸ்அக்ரி, உன்னோட தாட்ஸை நீ வச்சுக்கோ என்னோட தாட்ஸை நான் வச்சுக்கிறேன், போதும் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து பண்ணியிருப்போம். அந்த மாதிரி பண்ணவே கூடாது அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா இவ்வளவு தூரத்துக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணதே வேஸ்ட் ஆயிடும். நீ உன் கருத்தை நீ வச்சுக்கோ என் கருத்தை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா there is no scope of rethinking at all. So that's where we always need to throw some questions. So okay, இன்னைக்கு நம்ம வந்து முடிச்சுக்கலாம்னு சொல்றது வந்து வித் அ கொஸ்டின். ஓகே இன்னொரு நாள் நம்ம வந்து பேசிக்கலாம், இன்னைக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு, ஐ ஹியர் யூ, உன்னோட ஃபேக்ட்ஸ் எல்லாம் நான் வந்து பேஷண்டா லிசன் பண்ணிக்கிட்டேன், ஐ வில் திங்க் அபவுட் தட்,
இன்னொரு ஒரு நாள் நான் ஃப்ரீயா இருக்கும் போது லெட் ஸ்டார்ட் த சேம் டிஸ்கஷன் லேட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு இக்கு வச்சுட்டு தான் நம்ம மூவ் ஆகணுமே தவிர்த்து நம்ம இந்த மாதிரி லெட்ஸ் அக்ரி டு டிஸ்அக்ரின்னு சொல்றது வந்து இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. ஈவன் இந்த குரூப்புக்கு ஆல்சோ அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எந்த வகை ரீதிங்கிங்கும் நடக்கவே நடக்காது. அவங்கவுங்க அவங்களோட திங்கிங் அப்படியே ஸ்டப்பனா நின்றுடுவாங்க. ஸோ நெவர் எவர் யூஸ் திஸ் லெட்ஸ் அக்ரி டு டிஸ்அக்ரி அண்ட் ஆல்வேஸ் பிரசன்ட் யுவர் வியூஸ் வித் த மாடரேட் கான்ஃபிடன்ஸ். ஈவன் தோ நீங்க வந்து ஒரு ஒரு 100% ஃபுல் ப்ரூஃப் ஃபேக்ட்ஸ் உங்க கையில இருந்தாலுமே அது அப்படியே வந்து தடாலடியா இறக்காம வித் 100% கான்பிடன்ஸ்ல வந்து பேசாம பி ஹம்பிள். அதை வந்து ஒரு ஹம்பிளா வந்து ப்ரெசென்ட் பண்ற விஷயத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஆப்பனன்ட் வந்து ரயில பார்க்க மாட்டாங்க. அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் ஸ்டில் எங்கேஜ் வித் யூ. அதனால ஒரு கான்பிடன்ஸ் ஹியூமிலிட்டி நம்ம முன்னாடி பார்த்த அந்த ஓவர் கான்பிடன்ஸ் சைக்கிளை நீங்க உடைக்கணும் அப்படின்னா யூ ஷுட் ஆல்வேஸ் பி அ கான்பிடன்ஸ் ஹியூமிலிட்டி வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கிரவுண்ட் ரியாலிட்டிலாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் we need to do the negotiation. ஸோ நம்ம வந்து முன்னாடியே சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் நாளைக்கு மேட்ச் நடக்க போகுது. நான் அதோட இதெல்லாம் பார்த்தேன், எவ்வளோ டிக்கெட்டோட விலையெல்லாம் பார்த்தேன், பிரம்மாண்டமா இருந்தது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைவல்ரினால தான். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்க்கு எவ்வளோ காசு கொடுத்து வேணா நம்ம டிக்கெட் வாங்கி போறதுக்குலாம் ஆல்ரெடியா இருக்கு. அதே மாதிரி தான் நாளைக்கான மேட்ச்க்கான டிக்கெட்ஸ் எல்லாம் வித்து போச்சு. பிளாக்ல வந்து அநியாயத்துக்கு ரேட்டுக்குலாம் போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா பயங்கரமான ரைவல்ரி. ஸோ அந்த ரைவல்ரி ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு கொஞ்சம் நம்ம வந்து உட்காந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா வை வி ஏட் அதர்ஸ். இதுக்கான ஒரே ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வி பில்ட் அ ஸ்ட்ராங் ஸ்டீரியோடைப். ஒருத்தங்க மேல வந்து ஒரு ஸ்டீரியோடைப் வந்து எப்படியோ வந்துடுச்சு. இப்போ எனக்கு வந்து என் வீட்டுக்கு வந்து நான் வாடகை விடணும். அப்போ நிறைய பேர் நான் போர்டு போட்டுட்டேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ ஒருத்தங்க பார்த்த உடனே வந்து நம்மளுக்கு வந்து டக்குன்னு நிறைய விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து மூளையில உதிக்கும். இவன் இப்படி இருக்கான், இவனுக்கு வந்து நம்ம கொடுக்க கூடாது, இவன் வந்து இந்த ஷேப்ல இருக்கான் அதனால வந்து இவன் வந்து திருடா, இவனுக்கு மொழியே சரியில்லை, இவன் அந்த இடத்துல இருந்து வரான் அதனால இவனுக்கு கொடுக்கவே கூடாது, இவன் இந்த லாங்குவேஜ் பேசுறான் அதனால வேண்டாம், ஓ இவர் இங்கிருந்து வராரு இவனுக்கு தரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து உதிக்கிறது வந்து நம்மளால வந்து ஸ்டாப்பே பண்ண முடியாது. இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதர் படத்துல இருந்து வந்திருக்கலாம், இல்லைன்னா அதே மாதிரி உருவத்துல இருக்கிற ஒரு மனிதர் வந்து நம்மளுக்கு என்னைக்குன்னா ஒரு நாள் வந்து தீங்கு செஞ்சிருக்கலாம், அதனால ஒரு ஸ்டீரியோடைப் ஃபார்ம் ஆயிருக்கும். எதுவா வேணா இருக்கும். இதெல்லாம் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மள வந்து ஒரு ப்ரெஜுடியூஸா ஒரு விஷயத்த வந்து ஜட்ஜ்மெண்டலா ஆக்கிடும். அது ஏன் வந்து இந்த ஸ்டீரியோடைப்பை வந்து ஸ்டாப் பண்ண முடியாதா அப்படின்னா அன்பார்ச்சுனேட்லி வி கான் ஸ்டாப் இட். ஏன்னா இது வந்து எவல்யூஷனரி ப்ராக்டிஸ், இப்படிதான் நம்ம பிரெயின் வந்து ஒயர் ஆயிருக்கு. இது ஏன் நடக்குது, இதனால என்ன பயன்? ஏன்னா ஒரு விஷயத்தினால ஒரு பயனுமே இல்லை அப்படின்னா நம்ம அதை விட்டுடுவோம். ஈவன் தோ இட் இஸ் ரெவல்யூஷனரி ப்ராக்டிஸா இருந்தாலும் வி ட்ரை டு அவாய்ட் தட். பட் இந்த ஸ்டீரியோடைப்னால வந்து ஒரு மிகப்பெரிய ரெண்டு அட்வான்டேஜஸ் இருக்கு. என்ன அப்படின்னா வந்து இமிடியேட்லி வி கேன் பிகம் அ பார்ட் ஆஃப் எ ட்ரைப். நான் ஒரு எல்லோ ஜெர்சியை போட்டுக்கிட்டேன் அப்படின்னா நான் யார்கிட்ட வேணா போய் அசால்ட்டா நான் பேசலாம். இன்னொரு ஒரு எல்லோ ஜெர்சியோ தவிர இஸ் அ கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர் டு மீ அப்படின்னாலுமே ஹியர் ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். நானும் சிஎஸ்கே ஃபேன், நீ ஒரு சிஎஸ்கே ஃபேன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டினால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அசால்ட்டா நம்ம வந்து பேச ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஜெர்சி போட்டிருக்காரு இல்ல ஆர்சிபி ஜெர்சி போட்டிருக்காரு அப்படின்னா ஃபார் நோ ரீசன் நம்ம வந்து அவனை அசிங்கமா வந்து திட்ட ஆரம்பிப்போம். அவனை பத்தி ஒரு ஸ்டீரியோடைப் ஃபார்ம் ஆகும், ப்ரிஜுடியூஸா நம்ம இருப்போம். அவன் என்னதான் கருத்தா பேசினாலும் அவனை அடிக்க ஆரம்பிப்போம். ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஸ்டீரியோடைப் ஃபர்ஸ்ட் வி வில் பிகம் எ பார்ட் ஆஃப் எ ட்ரைப். நாளைக்கு சிஎஸ்கே ஜெயிச்சிடுச்சு, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிடுச்சு, தோனி வந்து சிக்ஸர் வச்சு ஜெயிக்க வச்சாரு அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க அந்த சினரி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம சென்னை ஃபுல்லா ஒரே குதூகலமா இருக்கும். எங்க இருந்து தான் அந்த பட்டாசை வாங்கிட்டு வந்து கொளுத்துவானுங்கன்னே தெரியாது, பட்டாசை வாங்கி கொளுத்துவாங்க. என்னவோ அவங்களே வந்து லைஃப்ல ஜெயிச்ச மாதிரி ஒரு செலிப்ரேஷன் நடக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நாட் ஓன்லி அபவுட் த ஸ்போர்ட்ஸ். ஒரு சினிமாவில் நம்ம போனாடி பேசுற மாதிரி அஜித் படம் ஜெயிச்சிச்சுனாலுமே அவங்க ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்க, விஜய் படம் ஜெயிச்சிருச்சுன்னா வந்து அவங்க ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்க. இது வந்து எல்லா இடத்துலயுமே நடக்கும் பிகாஸ் வி பில்ட் எ வெரி ஸ்ட்ராங் ஸ்டீரியோடைப் ஹியர். ஸோ இந்த ரைவல்ரி எப்படி ஸ்டார்ட் ஆகும், எல்லார்கிட்டயுமே இந்த ரைவல்ரி வந்துருமா அப்படின்னா நோ. ஆஸ் பர் த ஸ்டடி ரைவல்ரி வில் ஹேப்பன் வித் வெரி க்ளோஸ், ஜியோகிராபிக்லி ரொம்ப க்ளோஸா இருக்கணும். ஸோ இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னா பாகிஸ்தான் ரொம்ப கிட்ட இருக்கு. அதே மாதிரி அவங்க தே ஷுட் கம்பீட் ரெகுலர்லி அண்ட் ஈவன்லி மேட்ச்ட். பாகிஸ்தானும் கிட்ட இருக்கு, பங்களாதேஷும் கிட்ட இருக்கு. ஆனா அந்த சேம் ரைவல்ரி பங்களாதேஷ் கிட்ட இருக்கா அப்படின்னா பங்களாதேஷ் கிட்ட இல்ல. ஏன் அப்படின்னா வந்து அவங்க தே ஆர் நாட் ஈவன்லி மேட்ச். இது சேம் கோஸ் டு ஆப்கானிஸ்தான்.
அவங்களும் தான் நம்ம பக்கத்துல இருக்காங்க. பட் த ரைவல்ரி இஸ் நாட் த சேம் கோஸ் டு தி ஸ்ரீலங்கா. அந்த இந்தியா பாகிஸ்தான் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நினைச்சு பாருங்க, இந்த சைடு வாசிம் அக்ரம், இந்த சைடு சச்சின் டெண்டுல்கர், ஈவன்லி மேட்ச்ட். யார் பெரிய ஆளு அப்படின்ற இந்த போட்டி அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னி வரையும் நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா நம்ம வந்து ஒரு ரைவல்ரியோட பாத்துக்கிட்டு இருப்போம். ஜியோகிராபிக்கலி வெரி க்ளோஸ், கம்பீட்டிங் ரெகுலர்லி அண்ட் ஈவன்லி மேட்ச்ட். இதே தான் வந்து நம்ம ஆர்சிபிக்கும் நடக்குது, எல்லாமே வந்து நடக்கும். இந்த ஸ்டீரியோ டைப் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, குரூப் போலரைசேஷன் நடக்கும். நம்ம என்ன நடக்கும்னா, சிஎஸ்கே மேட்ச் நம்ம நாளைக்கு வருதுன்னா நம்ம ஃபுல்லா யூடியூப்ல சிஎஸ்கே யாரை பத்தி பேசுறாங்க, என்னென்ன கண்டென்ட் இருக்கு, அதை நம்ம கன்சியூம் பண்ண ஆரம்பிப்போம். அதே மாதிரி ஆர்சிபில யாருன்னா வந்து எதனா இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அதையும் நம்ம கன்சியூம் பண்ண ஆரம்பிப்போம். மும்பை இந்தியன்ஸ் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அதையும் கன்சியூம் பண்ண ஆரம்பிப்போம். இந்த மாதிரி கன்சியூம் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு சிஎஸ்கே ஃபேன் கிட்ட தான் நம்ம பேசுவோம். ஒரு குரூப் சிஎஸ்கே ஃபேனாவே இருக்கும். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம கன்சியூம் பண்ற கண்டென்ட், நம்ம பேசுற ஆட்கள், நம்ம பேசுற குரூப் எல்லாமே வந்து ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம போலரைஸ் ஆகிட்டே இருக்கும். நம்மள அறியாமையே வந்து இந்த இந்த ரைவல்ரி, இந்த ஏட்ரட் எல்லாம் பரவிக்கிட்டே இருக்கும். நம்ம ஸ்டாப்பே பண்ண முடியாது. தட் டு இன் திஸ் டிஜிட்டல் எரா வி கானாட் ஸ்டாப் திஸ். ஸோ அப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆர்ட்ஸ் நம்மளுக்கு முன்னாடி இருக்கும்போது, ஹவு கேன் வி மேக் அதர்ஸ் டு ரீதிங்க்? இட்ஸ் நாட் எ வெரி ஈஸி ஜாப்ல. ஸோ அப்போ என்னன்றதை நம்ம முன்னாடியே வந்து பார்த்துட்டோம். ஒரு 7 ஸ்டெப்ஸ் பார்த்தோம். அதை வந்து சில இப்போ வந்து கொஞ்சம் தியரட்டிக்கலா அதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஹைப்போதேசிஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹைப்போதேசிஸ் ஓவர்வியூ எஃபெக்ட். இது வந்து ஆஸ்ட்ரோனாட்ஸ் வந்து நிறைய பண்ணுவாங்க. ஸோ ஆஸ்ட்ரோனாட்ஸுமே நம்மள மாதிரி வந்து நிறைய பயாசஸ்ல அவங்களும் அவங்க ஒய்ஃப் கூட சண்டை போட்டிருப்பாங்க, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டோட சண்டை போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய பயாசஸ் இருக்கும். அவங்களுமே வந்து சில பேர் வந்து ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருந்திருப்பாங்க, நிறைய சண்டை போட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஆஸ்ட்ரோனாட்ஸ்லாம் ஒன்ஸ் அவங்க எர்த்தை விட்டு வெளியில போய் அவங்க வந்து ராக்கெட்ல வெளியில ஸ்பேஸ் போயிட்டு அவங்க போகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, எர்த் கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அது வந்து ரொம்ப பொடிசா நம்ம இங்க இருந்து ஸ்டார் எப்படி பார்த்தோமோ எப்படி தெரியுதோ அது மாதிரிதான் அவங்களுக்கும் ஸ்பேஸ்ல இருந்து பார்க்கும்போது எர்த் வந்து ஒரு சின்னதா ஒரு ஸ்டார் மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, அடச்சை, இதுக்காக நம்ம இவ்வளவு சண்டை போட்டோம், எல்லாரும் ஒண்ணுதான், இங்க பார்டரே கிடையாது. நம்ம கிட்ட போக போக தான் பார்டர் வரும். நீங்க மேல இருந்து நீங்க வந்து ஈகிள் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ரோனாட்ஸ் பாக்குறது வந்து ஸ்பேஸ் வியூ. அப்ப ஸ்பேஸ்ல இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சின்னதா தான் இருக்கு அப்படின்னு போனும்போது அவங்களோட பிலாசபியே வந்து மாறும். அவங்களோட கண்ணோட்டம் வந்து மாறும். அப்போ வந்து அவங்க திரும்பி ஏர்த்துக்கு வரும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, தே வில் பி வெரி கிரவுண்டட். அவங்க வந்து ஒரு ஜென் மோட்லயே இருப்பாங்க. ஸோ தட் இஸ் தி ஓவர்வியூ எஃபெக்ட் தே ஆர் கெட்டிங் ஒன்ஸ் தே சி ஃப்ரம் த டாப். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் போயிட்டு அவங்க ரொம்ப வந்து சாதுவாகி எல்லாத்தையுமே வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ தட் இஸ் தி ஓவர்வியூ எஃபெக்ட். இங்க என்ன அப்படின்னா, அந்த காமன் கிரவுண்ட் அவங்க பாக்குறாங்க, நம்ம எல்லாமே ஒண்ணுதான், நம்ம எல்லாமே ஒரே ஆட்டம்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க பார்க்கும்போது தே ஆர் ஃபைண்டிங் த காமன் கிரவுண்ட் தேர். நம்ம அதை தான் முன்னாடியும் பார்த்தோம், வி ஷுட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் த நெகோசியேஷன் வித் காமன் கிரவுண்ட். அப்போ இந்த இடத்துல வந்து சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ்க்கு என்ன காமன் கிரவுண்ட்? நானும் கிரிக்கெட் ஃபேன், நீயும் கிரிக்கெட் ஃபேன், நானும் ஒரு இந்தியன் ஃபேன், நீ ஒரு இந்தியன் தான். ஸோ இதெல்லாம் தான் காமன் கிரவுண்ட். ஸோ அங்க காமன் கிரவுண்ட்ல இருந்து என்னால அந்த ரைவல்ரியை ஒத்தி வச்சிட முடியுமா? இந்த காமன் கிரவுண்ட்ல இருந்து நான் ரீதிங்கிங் பண்ண வச்சிட முடியுமா? நான் மும்பை இந்தியன்ஸை வந்து நான் வந்து தப்பா பார்க்க மாட்டேன், அவங்க ஃபேன்ஸை தப்பா பார்க்க மாட்டேன் அப்படின்னு மாத்திர முடியுமா அப்படின்றதுக்கான ஒரு ஒரு கேள்வி வந்து சும்மா போட்டிருக்காங்க. ஒரு சிஎஸ்கே ஃபேன் வெறியன் அவங்க கிட்ட போயிட்டு இது மாதிரி காமன் கிரவுண்ட்ல இருந்து இப்போ வந்து உன் முன்னாடி ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் வந்து ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்துட்டாரு, வண்டியை போகும்போது கீழே விழுந்துட்டாரு, வில் யூ ஹெல்ப் ஹிம் ஆர் நாட் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது அவங்க கொடுத்த ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இருந்தான் அப்படின்னா மேபி ஐ வில் ஹெல்ப். இல்ல சும்மா கீழே விழுந்தான், கை கால் தான் செறைஞ்சிருக்கு அப்படின்னா நான் அப்படியே விட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து நிறைய பேர் வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ when you find the common ground, when we do the overview effect, என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப வந்து ஃபாலோயிங் ஷார்ட் இன் டூயிங் த ரீதிங்கிங். மேபி இன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அவங்களால வந்து ரீதிங்கிங் பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த விஷயம் சொல்லுது. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ வாட் அபவுட் தி நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபீலிங் ஃபார் த ரைவல்ரி. இப்போ என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மும்பைக்கு போய் தான் அந்த மேட்சை பார்க்க போறோம். நாளைக்கு வந்து சென்னையில் நடக்குது. இப்போ சே லைக் நம்ம வந்து மும்பைல போயிட்டு இதே மும்பை வர்சஸ் சென்னை மேட்சை வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க இருந்து நம்ம ட்ரெயினை பிடிச்சி நம்ம போறோம். அப்போ அதே ஒரு ட்ரெயின்ல வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் வந்து பக்கத்துல உட்காந்துருக்காரு. நம்ம வந்து கான்வர்சேஷன் ஸ்ட்ரைக் பண்றோம். ஓகே, நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் வந்து தாம்பரத்துல இருந்து வரேன். நீங்க நான் அண்ணா நகர்ல இருந்து வரேன்.
ஓகே, எந்த காலேஜ்ல படிச்சீங்க அப்படின்னா, ஓகே நான் வந்து அனானிஸ்டியா படிச்சேன். அனானிஸ்டியா? என் தம்பி அனானிஸ்டி தாங்க படிக்கிறான். எந்த டிபார்ட்மெண்ட்? ஓ அந்த டிபார்ட்மெண்ட்டா? அப்ப அந்த சார் தெரியுமா? அப்படின்னு நம்ம பேசும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்கள பத்தி நம்ம தெரிய வரும். ஒரு பர்சனலா வந்து ஒரு கனெக்ட் வரும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த ரைவல்ரி எல்லாம் மறந்துரும். அப்போ மோர் அண்ட் மோர் வி கேம் டு நோ அபவுட் த பர்சனல் சைட் ஆஃப் தட் இண்டிவிஜுவல். நம்ம வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன், அவனை நான் வந்து வெறுக்கிறேன் அப்படின்றதெல்லாமே வந்து போய்கிட்டு, அப்போ அதே கொஸ்டினை கேட்கும் போது இந்த பையன் வந்து அதே மாதிரி ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்தானா நீ காப்பாத்துவியா அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி நான் காப்பாத்துவேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. பட் ஹியர் இஸ் த கேட்ச். நான் அந்த இண்டிவிஜுவலா தான் காப்பாத்துவேனே தவிர்த்து ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர் ஹூ இஸ் வேரிங் தி மும்பை இந்தியன்ஸ் ஜெர்சி அவன் கீழே விழுந்தான் அப்படின்னா அதெல்லாம் நல்ல முடியாது. அகைன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல வேணா நான் காப்பாத்துவேன், இல்லைன்னா நான் காப்பாற்ற மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அறைவானாங்க. ஸோ வென் யூ ஃபீல் அவங்க ரைவல்ரி கூட நீங்க வந்து ஒரு ஃபீலிங்ஸ் ஆர் எமோஷன்ஸ் ஒரு பாண்டிங் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் லெவல்ல மட்டும்தான் ரீதிங்கிங் நடக்குது. பட் இட் இஸ் நாட் ஹேப்பனிங் ஒரு குரூப் லெவல்ல வந்து ரீதிங்கிங் நடக்கல. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஃபாலிங் ஷார்ட். வேற என்னதான் பண்ண முடியும் அப்படின்னும் போது இன்னொரு ட்ரை பண்றாங்க. ஓகே, நீ வந்து ஒரு 3 பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அபவுட் தி மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் அன்னைக்கு எழுது. பாசிட்டிவ் எழுது, நெகட்டிவ் எழுது. நெகட்டிவ் இந்த சென்ஸ் ஏன் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸை நீ வந்து வெறுக்கிற அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் வந்து எழுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சின்னதா வந்து நான் உங்களுக்கு கேட்கறேன். ஸோ நீங்க ஒரு பாயிண்ட் யாருன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கும் சிஎஸ்கேக்கும் என்னதான் வைக்கா பிரச்சனை, என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நீங்க ஆட் பண்ணீங்க, ஒரு பாயிண்ட் நீங்க சொல்ல முடியுமா? இதனாலதான் மும்பை இந்தியன்ஸ் வந்து எனக்கு பிடிக்கல. ஆஸ் ஏ சிஎஸ்கே ஃபேனா நீங்க அசியூம் பண்ணிக்கிட்டு இதனாலதான் எனக்கு மும்பை இந்தியன்ஸ் பிடிக்கல அப்படின்றதுக்கு ஒரு பாயிண்ட் டக்கு டக்குன்னு ஆட் பண்ண முடியுமா? பெரிய இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. மும்பை என்ன சார்? மகாராணி மகாராணி மாதிரி இருக்காங்க. மகாராணி கிங் மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆமா. ஓகே ஓகே, பாயிண்ட் நம்பர் 1 டேக்கன் சார். வேற யாருன்னா? ஹிந்தி பேசலாம். ஹிந்தி பேசுறான், சூப்பர். வேற யாருன்னா? அந்த டீம் அம்பானி டீம் எல்லாரையும் காசு குத்து வாங்கிறாங்க, அம்பையரையும் காசு குத்து வாங்கி ஜெயிச்சிட்டே இருக்காங்க, கப் வச்சுன்னே இருக்காங்க. ஆமா, அவங்க வந்து 11 பேர் வச்சு விளாடல, 13 பேர் வச்சு விளாடுறாங்க. வேற? எனக்கு அவங்க விளையாடுறதே பிடிக்காது. விளையாடுறதே பிடிக்காது. ஓகே, வேற யாருன்னா? 5th பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட். திமிர் பிடிச்சவங்க. திமிரு நமக்கு பிடிச்சவங்க. ஈக்குவலா டிராஃபி வாங்கியிருக்காங்க, நம்ம வின் பண்ணணும்ன்றது. அதனாலே இப்படியா போயிடுச்சு. ஓகே சரி, ஃபைன். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து நீங்க எழுதின பாயிண்ட்ஸை நீங்களே யோசிச்சு பாருங்க. இதனால வந்து இவ்வளவு பெரிய ஏற்றல் தேவையா அப்படின்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு ரீதிங்க், ஒரு கொஸ்டின், நான் சொன்ன மாதிரி ஒரு கியூரியஸ் கொஸ்டின், ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும் போது தட்ஸ் வேர் தே வில் ரிஃப்ளெக்ட். அவங்க மிரர் மாதிரி வச்சு யோசிப்பாங்க. கிரிக்கெட்டுக்கும் இந்திக்கும் என்ன சம்பந்தம், அது வேற இது வேற. அதே மாதிரி வந்து அவனுக்கும் வந்து 100 கோடி தான் வந்து அலௌடு, சிஎஸ்கேக்கும் 100 கோடி தான் அலௌடு, இன்க்ளூடிங் ஆல் அதர் டீம்ஸ்க்கும் 100 கோடி தான் அலௌடு. அதுல நம்ம ஆப்ஷன் வச்சு நம்ம ஆளுங்க எடுத்துக்க போறோம். அப்போ அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு எப்படி ஏற்றட் பண்ண முடியும்? அப்போ அவனும் தான் 5 ட்ரோஃபி வாங்கியிருக்கான், நானும் தான் 5 ட்ரோஃபி வாங்கியிருக்கேன். ஸோ அப்போ ட்ரோஃபியே வாங்காதவனை போட்டு கீழே நசுக்க முடியுமா? அது ஒரு அப்ரேஷன் இல்லையா? ஸோ அதெல்லாம் ஒரு பாயிண்டா அப்படின்னு ஒரு பாயிண்ட்டுக்குமே நம்ம வந்து ஒரு இது ஒரு பாயிண்டாடா, இது 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 இந்த பாயிண்ட்டுக்கு நீ வந்து அகைன் வித்தவுட் ஜட்ஜ்மெண்டல் நம்ம வந்து அவங்களே வந்து இந்த பாயிண்ட்ஸ்க்குலாம் நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு கேட்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இட் வில் பி வெரி சில்லி. ஸோ ஒன்ஸ் தே இந்த கவுண்டர் ஃபேக்டரல் திங்கிங் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நீ அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா, பி இன் தர் ஷூஸ், அந்த இடத்துல நீ ரிசீவிங் எண்ட்ல இருந்திருந்தீங்கன்னா நீ எப்படி ஃபீல் நம்ம வந்து கியூரியஸா கேட்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஸ்லோலி த ரீதிங்கிங் வில் ஹேப்பன். அண்ட் இந்த ப்ராசஸ் எதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னா வந்து எதிராளியோட பாசிட்டிவ் சைடை பாரு, அவங்களோட ஸ்கில்ல பாரு, அவங்களோட அதர் சைட் ஆஃப் தி இதை பாரு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி கிடையாது. இது எதுக்கான ஆக்டிவிட்டி அப்படின்னா நீ சொல்ற பாயிண்ட்ஸ்லாம் எவ்வளவு சில்லியா இருக்கு பாரு, எதுக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தே கிடையாது டு ஹேவ் தி எனிமிட்டி ஆன் அதர்ஸ் அப்படின்னு யோசிக்கிறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி தான் தவிர்த்து அவனோட பாசிட்டிவ் சைடை பாருன்னு சொல்றதுக்கான ஆக்டிவிட்டி கிடையாது. ஸோ இது எல்லாமே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிலிட்டியா வரும், உன்னோட ஓவர் கான்ஃபிடன்ஸ் சைக்கிளை உடைக்கிறதுக்காக, உன்னோட ஜட்ஜ்மெண்டலை உடைக்கிறதுக்காக பண்ற ஆக்டிவிட்டி தான் இது. பட் இது ஒர்க் ஆகும், பட் இட் வில் டேக் சோ மச் ஆஃப் டைம். ஏன்னா உங்களோட ஸ்டீரியோ டைப்ன்றது வந்து உங்களுக்கான ஆனது கிடையாது, இது வந்து ஒரு குரூப்புக்கான ஆனது. சப்போஸ் திங்க் தட் உங்க அப்பாவே ஒரு சிஎஸ்கே வெறியன்,
அப்போ அந்த அவங்க அப்பா வந்து ஒரு என்னென்னலாம் அவங்கள சொல்லி வளர்த்திருப்பாரு. ஏய் இவன் இப்படிதான்டா, இந்த ஆர்சிபி அப்படிதான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் அதே தான் வந்து சொல்லும். அவரு கூட்டின்னு போற கிளப்ஸும் அதே தான் சொல்லும். அப்போ நீ பாக்குறது பேசுறது எல்லாமே நீ வளரும் போதே வந்து உனக்கு சிஎஸ்கே மேல ஒரு பெரிய ஒரு அபிப்பிராயமும், ஒரு மும்பை இந்தியன்ஸ் மேல ஒரு பயங்கரமான எனிமிட்டியும் உன்னை அறியாமலேயே, உனக்கு பேஸே தெரியாம, உனக்கு ஹிஸ்டரியே தெரியாமையே உனக்கு வந்து உன்னோட ப்ராட்டப்லயே இருக்கும். அதனால ஃபவுண்டேஷன் இட் பி வெரி ஸ்ட்ராங். அதனால இந்த மாதிரி 2 3 கேள்வி கேட்டதுனால வந்து நீ அப்படியே வெளியில எல்லாம் வந்துட முடியாது. பட் when we sustain with this kind of இந்த மாதிரி ஒரு கியூரியஸ் கொஸ்டின் கவுண்டர் ஃபேக்டர் திங்கிங் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் தட் ஓவர் கான்பிடன்ஸ் சைக்கிள் வில் பிரேக். அங்கதான் வந்து இந்த பிரேக் நடந்து வெளியில வரதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. ஸோ மோட்டிவேஷன் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு ஒரு சைக்காலஜில ஒரு ஸ்ட்ரீமே இருக்கு. அதை கண்டுபிடிச்சவங்க வந்து பில் மில்லர் அண்ட் ஸ்டீஃபன் ரால்னிக். நீங்க வேற யாருன்னா வந்து இதை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இவங்க எழுதின புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அதை பத்தி நீங்க பேசலாம். ஸோ இவங்களோட கோல் என்ன, இந்த மோட்டிவேஷன் இன்டர்வியூட கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, லைக் ஒருத்தங்க ரீதிங்கிங் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு மிரரை கொண்டு போய் முன்னாடி வச்சிட்டோம் அப்படின்னா தே நீட் டு see themselves on that mirror and analyze. நான் எவ்வளவு சில்லியா இருக்கேன், முன்னாடி பார்த்தோம் பார்த்தியா எவ்வளவு நான் சில்லியான ரீசன்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்றத அவங்க அனலைஸ் பண்ணி அவங்களால வந்து ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணி அவங்க சேஞ்ச் பண்ணணும். இட் இஸ் நாட் அபவுட் நான் அவங்கள வந்து ட்ரிக் பண்றேன், மேனிப்புலேட் பண்றேன், பெர்சுவேட் பண்றேன் அப்படின்றதுக்கான ரீசனே கிடையாது. நான் இது வந்து இப்போ நான் காலையில நான் ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, பாஸ் இது வந்து என்ன மேனிப்புலேட் பண்றதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ திஸ் கோல் இஸ் நாட் அபவுட் மேனிப்புலேட்டிங் ஆர் பெர்சுவேடிங். த கோல் இஸ் ஜஸ்ட் நான் வந்து நீ எப்படி திங்க் பண்ற அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு மிரரா நான் ஆக்ட் பண்றேன் அப்படின்றது அந்த மோட்டிவேஷன் இன்டர்வியூவோட ஒரு கோலாவே இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, தே வில் ஹாவ் எஃபெக்டிவ் லிசனிங் ஸ்கில்ஸ் வச்சிருப்பாங்க. உங்களை எதிராளியை வந்து பேச விட்டு அவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கேட்டுட்டு உள்வாங்கி தான் வந்து தே வில் டூ த டாக். ஸோ கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த மாமா என்ன பண்ணாரு, அவன் எதுக்காக விளையாடுறான், என்ன பண்றான் அப்படின்றத கேட்காமலே பட்டுன்னு இறங்கி அவர் வந்து இந்த பசங்கள்லாம் இப்படிதான், நான் தான் வந்து பார்க்ல பாக்குறேனே, நான் தான் ட்ரெயின்ல பாக்குறேனே, எல்லாம் யூடியூப்ல பாக்குறேனே, கெட்டு சுட்டு கெட்டு போயிருக்குங்க எல்லாம், அப்ப இந்த பையனும் அப்படிதான் இருப்பான்ற அந்த ஸ்டீரியோ டைப்ல என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, he didn't give any space to talk. அவனை டாக் பண்ண விடாம, லிசன் பண்ணாம, எடுத்தவன் கௌத்தன் கட கட கடன்னு பண்ணி உடைச்சிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி இல்லாம we should always engage in effective listening, empathize பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் we need to slowly we need to talk. அந்த டாக்குமே 2 வகைப்படுது. ஒன்னு சஸ்டெயின் டாக், another is a change talk. சஸ்டெயின் டாக்னா என்னன்னா, அகைன் வாட் இஸ் அ கோல், கோல் இஸ் டு ஹேவ் அ மிரர். அந்த ஸ்டேட்டஸ் கோ வந்து மெயின்டைன் பண்றதுக்காக தே வில் அக்னாலேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எம்பத்தைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்க கேப் கிடைக்குதோ அங்க வந்து தே வில் டூ த சேஞ்ச் டாக். சேஞ்ச் டாக்னா எப்படி எப்படிலாம் வந்து ரூட்டை திருப்பலாம், அவன் சொன்ன வார்த்தையை வச்சு, அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு, அவன் சொன்ன டிசையர், அவனோட எபிலிட்டி, நீட், கமிட்மெண்ட், அவன் என்னென்னலாம் பேசினானோ அதை வச்சே நம்ம வந்து திருப்பி விட்டு ஒரு கியூரியஸ் கொஸ்டின்ஸ், ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் சொல்லி அவனை அங்கிருந்து திசை திருப்ப முடியுமா, அதுதான் சேஞ்ச் டாக். அண்ட் ஆஃபன் we need to summarize. ஸோ என்ன வந்து அவங்க சொன்னாங்க, அவங்க ஒரு இன்டென்ஷனல்ல சொல்லியிருக்கலாம், ஆனா நான் வேற மாதிரி புரிஞ்சிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து அந்த கேப்ஸ் எல்லாம் வந்து நேரோ டவுன் பண்றதுக்காக we need to always summarize பண்ணிட்டு we need to see, ஓகே என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருக்கா, did I miss any points, அந்த மாதிரி இருந்ததுன்னா we need to narrow down the gaps here and there. இது இன்னும் சுருக்கமா எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் போறோம், இங்க இருந்து நம்ம சிங்கப்பூர் போறோம். எனக்கு சிங்கப்பூர்னா என்னன்னே தெரியாது, எங்க போய் பார்க்கணும்னு தெரியாது. பட் ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் ஆர்கியாலஜிக்கல். எனக்கு வந்து ஒரு பழைய சிற்பங்கள்லாம் போய் பார்க்கணும், அந்த மாதிரி ஆசைகள்லாம் எனக்கு நிறைய உண்டு. அந்த புக்ஸ்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு போகும்போது அதுக்காக தான் நான் வந்து ஸ்பெஷலா வந்து ஒரு ஊருக்கா போறேன். ஸோ தேர் ஐ லுக் ஃபார் அ டூர் கைட். ஸோ அப்போ நான் என்னோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, நீ அந்தந்த இடத்துக்குலாம் கூட்டிட்டு போப்பா. ஸோ நான் என்னென்னலாம் படிச்சனோ, என்னென்னலாம் எனக்கு வேணுமோ, நான் அங்க போயிட்டு நான் வந்து அங்க என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்றதுக்காக தான் நான் போறேன். பட் டூர் கைடு என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, ஈ ஷுட் நாட் டாமினேட் மீ, ஈ ஷுட் நாட் பெர்சுவேட் மீ. அங்க போகாதீங்க சார், அங்க போய் என்ன சார் பண்ண போறீங்க, இன்னொரு இடம் இருக்கு அங்க வாங்க, அங்க போய் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி யூ ஷுட் நாட் பிளான் ஃபார் மீ. ஸோ அப்போ டூர் கைடு வந்து என்ன பண்ணணும், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், நான் எதுக்காக வந்திருக்கேன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அக்கார்டிங்லி யூ ஷுட் கைட் மீ. அதுக்காக டூர் கைடே இல்லாம நான் போயிட முடியுமா அப்படின்னாலும் அதுவுமே வந்து ரொம்ப டேஞ்சர் தான். டூர் கைட் தேவை, அவனோட கைடன்ஸ் இருந்தா மட்டும்தான் ஐ கேன் ஆல்சோ என்ஜாய். சில வேலைகள்லாம் டெலிகேட் பண்ணிட்டு நான் எதுக்காக வந்தனோ அதை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் வெரி வெரி அந்த ஒரு தின் லைன்ல நம்ம வந்து டூர் கைடை வந்து பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி வெரி
ப்ளஷரா நம்ம வந்து அந்த டூரை முடிச்சுட்டு வரலாம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் த ஃபைனல் பாயிண்ட். டு நாட் ஸ்டாப். இப்போ எதிராளி வந்து மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஸோ நான் வந்து என்னோட வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு நம்மளால ஸ்டாப் பண்ணிட முடியாது. எண்ட் கோல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்களோட வெச்ச கோலை அச்சீவ் பண்ணிட்டாங்களா அது வரைக்கும் நம்ம வந்து we should guide them. சேஞ்ச் மட்டும் பண்ணிட, அவங்களோட திங்கிங் மாறிடுச்சு, அவங்களோட தாட் ப்ராசஸ் மாறிடுச்சு அப்படின்றது வந்து எண்டு கிடையாது. அந்த மாறினதை வச்சு அவங்க அச்சீவ் பண்ணாங்களா இல்லையா அது வரைக்கும் இந்த மோட்டிவேஷனல் இன்டர்வியூரோட வேலை வந்து தொடர்ந்துட்டே இருக்கும். அது வரையும் அவங்களோட டச் இருந்துகிட்டே இருக்கும். திஸ் இஸ் த ஃபைனல் டிப்ஸ். மெனி கம்யூனிகேட்டர்ஸ் ட்ரை டு மேக் themselves லுக் ஸ்மார்ட். ஸோ ஒருத்தவங்க பேச வராங்க, இல்லைன்னா நீங்க ஒருத்தவங்க கிட்ட போய் பேசுறீங்க, அட்வைஸ் பண்ண வராங்க, இல்லை நீங்க யாராவது மென்டார் கிட்ட போய் பேசுறீங்க, எதனா ஒரு குரூப் கிட்ட போய் பேசுறீங்க அப்படின்னா வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ரொம்ப மெனக்கெட்டு அவங்க வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து லிசன் பண்ண மாட்டாங்க, மத்தவங்களை பேச விட மாட்டாங்க, பேசினாலும் அவங்க திரும்பி அதை லாஜிக் புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டே உன்னை விட நான் தாண்டா புத்திசாலி அப்படின்னு காட்டுறதுக்காக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வேற இந்த ஃபிளிப் சைட் லிசனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஆடியன்ஸை வந்து ஸ்மார்ட்டா ஆக்கிறதுக்கான ஒரு விஷயத்த தான் பண்ணுவாங்க. ஹவு டு தே டூ? தே ஜஸ்ட் லிசன். டசன்ட் மேட்டர் அவங்க வந்து கருத்தா பேசுறாங்களா இல்ல ரப்பிஷா பேசுறாங்களா, இட் டசன்ட் மேட்டர். ஸ்டில் தே லிசன். லிசன் பண்ண பண்ண என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஆப்போனன்ட் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து ஓ இந்த ஆள் லிசன் பண்றான், அப்போ வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்றதுனால லிசன் பண்றான் அவன் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் கொட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ வென் பீப்புள் ஹவ் சான்ஸ் டு எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஸ் லவுட்லி, அப்பதான் அவங்களுக்கு வந்து ரியலைஸே பண்ணுவாங்க, நான் நினைச்சது வேற, ஆனா என்னோட தாட் ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கு, என் வார்த்தை வேற மாதிரி இருக்கு. ஸோ ஒருத்தவங்க நினைப்பாங்க நான் பெரிய ஃபெமினிசம் தான் நான் பேசிட்டு இருக்கேன், நான் வந்து ஃபெமினிஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் ஒன்ஸ் தே ஸ்டார்ட் டாக்கிங், அந்த தாட் ப்ராசஸ் எப்படி மத்தவங்க உள்வாங்குறாங்க, அவங்க எப்படி ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்றத பொறுத்து தான் வந்து ஐயோ நம்ம ஃபெமினிஸ்ட் நினைச்சிட்டோம், ஆனா நம்மளுக்கு ஒன்றும் தெரியல போல, இன்னும் நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு, we have a lot of scope to learn, ரீலேர்ன் பண்றது அன்லேர்ன் பண்றதுன்றதெல்லாம் எப்போ பாசிபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னா, they should have a space to let it out. ஸோ அப்போ அதுக்கான இடம் யாருன்னா லிசனர்ஸ் இருந்தா மட்டும்தான் நல்லா பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து லிசனிங் சர்க்கிள்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஈவன் வி ஹேவ் ஒன் லிசனிங் சர்க்கிள் இன் அவர் ஏரியா. அங்க போயிட்டு வந்து அவங்க எந்த வித ஜட்ஜ்மெண்டலும் இல்லாம, எந்த ஒரு ப்ரிஜுடியூஸ், அந்த ஒரு பயமே இல்லாம உங்களுக்கு என்ன தோணுதோ யூ கேன் ஜஸ்ட் ஷேர் தட். அந்த மாதிரி பண்ணும்போது அதே மாதிரி இன் ஆஃபீஸ் ஸ்பேஸ் இஃப் யூ டீம் லீட் அவர் மேனேஜர் வந்து என்ன வேணா பண்றா, இதுதான் ரெக்யர்மெண்ட், யாருக்கெல்லாம் என்ன தோணுதோ நீங்க வந்து கொட்டுங்க அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும்போது, அதை வந்து எவ்வளவு சின்னதோ எவ்வளவு பெருசோ அதெல்லாம் இல்லாம இருக்கும்போது தான் அவங்களாம் ஷேர் பண்ணுவாங்க. அதே தான் வீட்லயும் இருக்கணும். ஒரு விஷயம் இருக்கு, இது வந்து பாதரிங்கா இருக்கு அப்படின்னும் போது we should let others to talk, we should let our spouse to talk, we should let our kids to talk. அது இல்லாம என்ன நம்ம ஒரு திங்கிங்ல வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் திஸ் இஸ் a very very important point. பிஃபோர் யூ present எனி இன்ஃபர்மேஷன் ask the permission. ஸோ எதிராளி கிட்ட நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்ல போறோம் அப்படின்னும் போது ஜஸ்ட் ஆஸ்க் பெர்மிஷன், இதை சொல்லலாமா, நீ அந்த 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 நிலைமையில இருக்கியா, ஆர் யூ வில்லிங் டு லிசன் திஸ் பாயிண்ட், இந்த ஃபேக்ட் நான் சொல்ல போறேன், ஐ ஹியர் யூ, பட் இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்கிட்ட இருக்கு, கேன் ஐ பிரசன்ட் டு யூ ஃபார் another 5 minutes, உனக்கு 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 வந்து டைம் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, அவங்க சப்போஸ் வந்து ஒரு மூட்லயே இல்ல, அவங்க வந்து ஒரு ப்ராசிக்யூட்டர் மோடுக்கு போயிட்டாங்க, பொலிட்டிஷியன் மோடுக்கு போயிட்டாங்க, அதெல்லாம் தெரியாம நான் பாட்டுன்னு என் ஃபேக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னும் போது அகைன் நீங்க வந்து கோலே மிஸ் ஆயிடும். நீயும் அவனும் வந்து மாறி மாறி வந்து கத்திக்கிட்டே தான், இந்த பிரேக்கிங் நியூஸ்ல வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கத்திக்கிட்டே தான் இருப்போமே தவிர்த்து இங்க எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஸோ வித் திஸ் ஐம் ஜஸ்ட் எண்டிங் அவர் செஷன் டுடே. அண்ட் முறைய சொன்ன மாதிரி அதே ஸ்மார்ட் போன் அடிக்ஷனை நம்ம வந்து இப்போ ஹேவிங் நோ திஸ் கிரவுண்ட் ரியாலிட்டி, இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு ரோல் பிளே பண்ண முடியும் வித் தி சேம் பிட்வீன் மாமா அண்ட் தட் பையன் அப்படின்றத பார்த்துட்டு தென் வி கேன் டிஸ்கஸ். யா சரேஷ், ரொம்ப பிஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன கேம் இது, என்னடா விளையாடிட்டு இருக்க? 10 நிமிஷம் கழிச்சு சொல்றேன் மாமா. என்னன்னு இது முடிஞ்சிடும், முடிச்சிடும் சொல்றேன். ஓகே ஓகே, பெருசா ஏதோ நாட்டை நீ வந்து காப்பாத்துற, ஐ திங்க் ஜெலன்ஸ்கி கூட பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சரிடா, நான் வந்து ஹால்ல வெயிட் பண்றேன், இந்த கேம் முடிச்சுட்டு வா, நான் வேலையெல்லாம் விட்டுட்டு உன்கிட்ட பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஸோ ஐ வெயிட் தேர். ஓகே, யூ டேக் யுவர் டைம் அண்ட் கம். ஆஃப்டர் 10 minutes. யா
ஜெயிச்சாச்சு மாமா. நல்ல வேளை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம பூமர்த்தனம் பண்ணாம 10 நிமிஷம் டைம் கொடுத்துட்டு போனீங்க. மேட்ச் முடிச்சாச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலி. ஜெயிச்சிட்டோம். வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர். என்னடா விளையாடுறீங்க? என்ன கேம் விளையாடிட்டு இருக்க? அப்படி அப்படின்னா உனக்கு தலை போற வேலை மாமா வந்தது கூட தெரியாம. தான் இந்த கேம் தான், பப்ஜி பேட்டில் கிரவுண்ட். எது அந்த சுடுவாங்களே அந்த கேம் தானே? சுட்டுக்கிட்டே அதேதான் இருக்கிறது, மத்தவங்கள சாவடிச்சுக்கிட்டே இருக்கிறது. மாமான்லாம் அதேதான். வந்து கவுண்டர் ஸ்ட்ரைக்ல நாங்கெல்லாம் வந்து ஹெட் ஷாட் ஸ்பெஷலிஸ்ட் தெரியுமா? நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்பயே அந்த காலம் அப்பயே அந்த மாதிரிடா நாங்களாம். நீ என்ன பெருசா பண்ணிட போற? என்ன உன்னோட ரோல் என்ன அந்த கேம்ல? மாமா, நான் வந்து இந்த ரோல்ல வந்து எங்க டீமோட கேப்டன் நான் தான். ஸோ அப்போ இது வந்து ஒரு பெரிய தீவு. அந்த தீவுக்குள்ள ஒரு இடத்துல இறங்கணும், அந்த இடத்த டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி போடணும், எந்த வீடு எந்த வண்டி எடுக்கணும். அது மாதிரி நிறைய பண்ணினே இருக்கணும். கவுண்டர் ஸ்ட்ரைக்ல வந்து 2 டீம் தான், இங்க 25 டீம் உள்ள இருப்போம். அதுல ஒரு டீம் லாஸ்டா யார் சர்வைவ் ஆகுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கணும். அதனால ஓ நிறைய ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. ஓ, இவ்வளவுலாம் இருக்கா? ஆமா ஆமா. ஓகேடா, என்னையும் சேர்த்துக்கோ. நானும் வந்து பண்றேன், அப்ப காட்டுறேன் என்னோட ஸ்கில் என்ன அப்படின்ட்டு. எக்ஸாம் முடிஞ்சிட்டோம், நானும் வரேன், நானும் ஃப்ரீ பண்ணிட்டு என்னதான் அவ்வளவு பயங்கரமான கேம்ன்றத நானும் பாக்குறேன். ஆனா கண்டிப்பா. நீ சொன்னதை வச்சு பார்க்கும்போது என்னன்னா, டைம் மேனேஜ்மெண்ட் தான் இதுல ரொம்ப கீ போல இருக்குல்ல இந்த கேம்ல. கரெக்டா நான் சொல்றது? ஆமா ஆமா ஆமா, 30 நிமிஷம் தான் கேமு. ஒரு 3 நிமிஷமும் மேப் சின்னதாயிட்டே வரும். அப்ப அந்த ம். ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா வந்து நல்ல ஏரியாவுக்கு நான் வேகமா ஓடினே இருக்கணும். அது எல்லாமே பார்க்கணும். அட் டைம் எனிமியும் சுடுவாங்க, நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே. அப்ப நீ அதுலதான் வந்து லீடர்ன்றதுனால எனக்கு தெரிஞ்சு டைம் மேனேஜ்மெண்ட்ல நீ கிங்குன்னு நினைக்கிறேன். ம். சரி, எக்ஸாம்ஸ் எல்லாம் நெருங்குது. என்ன நீ வந்து டைம் டேபிள் போட்டிருக்க, விளையாடிக்கிட்டே இருக்க. ஸோ ஐ ஹோப் கண்டிப்பா நீ வந்து படிக்கிறதுக்கும் டைம் ஒதுக்கி இருப்பேன்றத நான் நம்புறேன். என்ன மாதிரி உன் டைம் டேபிள் சொல்லு பார்ப்போம். அதாவது ப்ளூ பிரிண்ட் ஒன்று இருக்கு. அந்த ப்ளூ பிரிண்ட்ல வந்து 5 சாப்டர், ஒரு சாப்டர்ல வந்து 20 மார்க் வரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சேஃபர் சைடு போறதுக்காக மொதல் 3 சாப்டர் நல்லா தரவா எல்லாத்துலயும் படிச்சு பாஸ் பண்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்கேன். அந்த ஐடியாவை தான் போன மாடல் எக்ஸாம்ல பண்ணேன். இப்போ வந்து மிச்சம் இருக்க 2 சாப்டர் படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. சரி, படிக்கலாம்னு போறதுக்குள்ள அவனு வாடா ஒரு கேம் போட்டுக்கலான்னு கூப்பிட்டானுங்க. அதனால சரி கேம் போட போயிட்டேன். ஸோ இப்போ இந்த கேம் முடிஞ்ச உடனே நான் 2 மணி நேரம் ஒரு சாப்டர் படிப்போம். அப்புறம் நாங்களே எங்களை கேள்வி கேட்டுக்கிட்டு ரிவார்டா இன்னொரு கேம் ஆடுவோம். ஸோ அப்புறம் திரும்ப வந்து ஒரு 12:30 மணிக்கா ஒரு டின்னரை முடிச்சுட்டு நைட்டு திரும்ப வந்து ஒரு கேமை போட்டு திரும்ப ஒரு 2 சாப்டர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமும் இதே மாதிரி கேள்வி கேட்டு அந்த 4வது 5வது சாப்டர் முடிச்சிடோன்னா 4 மணிக்கும் ஒரு கேம் போட்டு ஜெயிச்சாதான் தூங்குவோம். ஜெயிக்கிற வரையும் தூங்க மாட்டோம். ஸோ அது மாதிரி போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 5 மணி ஆயிடுது காலையில. தூங்கத்துக்கா? ஆமா ஆமா. சிறப்புடா. சரி, மேக்ஸ்ல போன எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் எடுத்த? 65. 65 எடுத்துட்டியாடா? ஏன்டா உங்க அம்மாக்காரி எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டதுல நான் என்னவோ நீ 30 மார்க் 40 மார்க் தான் எடுத்த போல அப்படின்னு நினைச்சிட்டு தான்டா நான் வந்தேன். சரி, எதனா அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. நீ என்னடானா 65ன்ற, இந்த மாதிரி டைம் டேபிள் வச்சு படிக்கிறேன்ற. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் யூஆர் இன் ரைட் ட்ராக். பட் நம்ம கோல் என்ன? நம்ம கோல் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில பிளேஸ் ஆகணும், இல்லைன்னா பிஎஸ்ஜி மாதிரி காலேஜுக்கு போகணும் அப்படின்றதான் நம்ம கோல். ஸோ ஆனா அதுக்கு வந்து 65 பத்தாதே மகனே. ஸோ 90 மார்க் எடுக்கிறதுக்கு எதனா ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கியா? எப்படி? அதுதான் சொன்னேன்ல, ப்ளூ பிரிண்ட்ல வந்து அந்த முதல் 3 சாப்டர் வச்சு ட்ரையல் பண்ணதுல சக்சீட் ஆயிடுச்சு. இப்ப ம். 4வது 5வதையும் நல்லா தரோவா அடிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு 90ல இருந்து 95 அடிக்க ட்ரை பண்ணுவேன் இந்த மாடல்ல. அப்புறம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்லாம் போட்டு பார்க்கலாம்னு இருக்கேன். ஒரு ஐடியா, என் ஃப்ரெண்டுனா டியூஷன் போறாங்க, அங்க நிறைய கொஸ்டின் பேப்பர் தராங்க போல, அதெல்லாம் வாங்கி போட்டு பார்த்துட்டு அப்படி இப்படி பண்ணா 95 அப்போ வந்துடும் எதிர்பார்க்கிறேன். அதுதான் ட்ரை பண்றேன். ஆனா அப்பப்போ வந்து இந்த போர் அடிக்கிறனால வேற வழியில இந்த கேம் எடுத்துடுறேன். சரிடா. சரி. நான் வந்து +2 எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது ஒரு சின்ன தப்பு ஒன்று பண்ணிட்டேன். அது வந்து எனக்கு ரீசெண்டா தான் வந்து எனக்கு புரிஞ்சுது. அது வந்து பண்ணியிருக்க கூடாதோ அப்படின்னு ஹைன்சைட்ல பார்க்கும்போது, இது இது வந்து டைம் டிராவல் பண்ணி இந்த விஷயத்த வந்து நான் வேற மாதிரி பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்து நல்லா மார்க் எடுத்திருக்கலாம்னு எனக்கு இப்போ தோணுது. உனக்கு உனக்கு வந்து ஓகேவா இருந்ததுன்னா நான் ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல அதை சொல்றேன். என்ன உனக்கு டைம் இருக்கா, இல்ல அடுத்த கேம் போறியா எப்படி? இல்ல இன்னொரு நாள் சொல்லட்டுமா? இல்ல இல்ல இல்ல, கேம் தான் முடிஞ்சிச்சு. இப்ப வந்து டின்னர் பிரேக் தான், அதனால தான் வெளில ம். வந்தேன். சாப்பிட்டுனே பேசலாம் அப்படின்ட்டு. அதை நான் ம். கேட்குறேன் சொல்லுங்க, என்ன அது? சரி, உங்க அதாவது டீமுக்கு ஒன்னும் இல்லடா. ஹெல்ப்ஃபுல்லா. உங்க எம்ஐஎம்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல வந்து ஒருத்தர் வந்து ஒய்வி ஸ்லீப் அப்படின்னு ஒரு புக்கை பத்தி பேசினாரு. அதுல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா அப்படின்னா, நைட்டு தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாம்.
ஏன்னா நம்ம காலையில இருந்து படிக்கிறோம், எல்லாத்தையும் பாக்குறோம் பத்தியா, அது எல்லாமே வந்து நைட்டு தூங்கும் போது நம்மளோட பிரெயின்ல போயிட்டு கார்டெக்ஸ்ல ஸ்டோர் ஆகுது. அப்போதான் நம்ம என்னன்னா, இப்போ ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு தான் எக்ஸாம் வருது. அந்த டைம்ல இன்னைக்கு படிச்சது உனக்கு அந்த டைம்ல ஞாபகம் இருக்கணும், இல்லைன்னா திரும்பி திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிற மாதிரியே உனக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும். அதான் நான் என்ன சொல்றேன், நானும் அந்த மாதிரி தான் வந்து நைட்ல எல்லாம் தூங்காம எங்க அம்மாவெல்லாம் தூங்க விடாம டீ எல்லாம் போட்டு கொடுக்கு அந்த நானும் தூங்கல, எங்க அம்மாவும் தூங்க விடல, அப்படி எல்லாம் படிச்சு கொஞ்சம் வந்து மார்க்லாம் கோட்டை விட்டேன்னு வச்சுக்கேன். அந்த மாதிரி வந்து உன்னோட பிளான்லாம் சூப்பர் தான். ஆனா நீ உன்னோட பிளானை காலையில கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணிட்டு நைட்டு கொஞ்சம் தூங்க பாரு. அதே மாதிரி நீ சொல்ற அந்த ப்ளூ பிரிண்ட் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து செம்மையா இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 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 10 நாள் அப்புறமும் நம்ம வந்து நீ பண்ண அந்த பிளான்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா, ஒர்க் அவுட் ஆகலையா அப்படின்றத ஒரு ரியலிஸ்டிக் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை பார்க்கணும். ஏன்னா நீ டைரக்டா நீ ஆனுவல் எக்ஸாம் இல்லை போர்டு எக்ஸாம்ல போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன்னு வையேன், அது வந்து தப்பா கூட போறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ உன் பிளான்லாம் சூப்பர் தான், ஆனா சின்ன சின்ன ட்வீக்ஸ் மட்டும் பண்ணிட்டு ஒரு 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 விஷயத்த நம்ம வந்து பண்ணிட்டோம்னு வையேன், அது வந்து ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா நம்ம வந்து பார்த்துடலாம். இதுதான் என் மனசுல தோணுது. பட் நீ ஆல்ரெடி உனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகும்ன்றதெல்லாம் உனக்கு தெரியும், ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும், எல்லாமே ஃபைன், நீங்க சூப்பரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீ என்ன நினைக்கிற இதை பத்தி? இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா இல்ல எப்படி? நீ என்ன நினைக்கிற? இல்ல இல்ல, நானும் பார்த்துருக்கேன் நீங்க சொன்ன அந்த தூக்கத்துக்கானதுன்னா ரீல்ஸ்ல வரும். நான் சும்மா இப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நிறைய ரீல்ஸ் வரும். நீங்க சொன்ன எம்ஐஎம்ல கூட வரும், கேள்வியில கூட பூபதி போட்டிருக்காரு, அதெல்லாம் வரும். அப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டே வந்துருவேன். இப்போ நீங்க சொன்னனால அதை பார்க்கணும். என் டீச்சர் கூட சொல்லியிருக்காங்க நைட்டு தூங்குங்க காலைல எழுந்திரிச்சு படிங்க அப்படின்ட்டு. அது என்னமோ இது ஒரு பழக்கமா பழகிடுச்சு. ஆனா நீங்க சொல்றது கரெக்ட் தான். யோசிச்சு பார்த்தா அந்த 12 மணிக்கு மேல படிக்கிறதுனா பெருசா நிக்க மாட்டேங்குது, மறந்துடுது. திருப்பி இன்னொரு வாட்டியும் உட்காந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கு. மேபி நான் கொஞ்சம் அதெல்லாம் யோசிச்சு ட்ரை பண்ணி பாக்குறேன். இந்த மாதிரி பொறுமையா அட்வைஸ் பண்றதுக்கு நல்லா தான் இருக்கு கேக்குறதுக்கு. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். அப்பா, நான் அட்வைஸ் எல்லாம் பண்ணலப்பா, ஏதோ அவங்க சொன்னாங்க நான் சொன்னேன். உனக்கு தெரியும், சரி நீயும் ஃப்ரெண்ட்ஸும் யோசிச்சு பாருங்க, பண்ணி பாருங்க, ட்ரையல் அண்ட் எரர்ல. வேணும்னா நம்ம 10 நாள் கழிச்சு நான் திரும்பியும் வந்து அது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு எனக்கு சொல்லு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ ஓகேடா, நீ வந்து கண்டினியூ பண்ணு, நான் உன் நேரத்தை வேஸ்ட் பண்ணல. நீ போய் சாப்பிடு, அப்புறம் இந்த 2 யூனிட் படிங்க. உங்க அம்மா தான் தேவையில்லாம பயந்துடுச்சு, நான் அதை சொல்லி புரிய வச்சுக்கிறேன். ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீ என்னென்ன பண்ற ஏது பண்ற அப்படின்ற நீ விளையாடிக்கிட்டே இருக்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்கடா உங்க அம்மா. அதனால வந்து பயந்துகிட்டு நீ என்னென்ன பிளான் போடுற அதெல்லாம் சுத்தமா அவங்களுக்கு தெரியல. சும்மா வந்து அவங்க கண்ணில் பாக்குறது தான் உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க வந்து அவங்களும் பயப்படாம பயந்துட்டு மத்தவங்களும் பயன்படுத்திக்கிட்டு மாதிரி இருக்காங்க. நான் சொல்லிட்டு போறேன், அதனால நீ பாரு. நான் சொன்னதையே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணி பாரு. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எனக்கு சொல்லு. ஓகேவா? பை. பை. நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் ட்ரை பண்ணி பாருங்க. பை. ஸோ திஸ் இஸ் தி தட் ரோல் பிளே. ஒரு ட்வீக் தான், அதே இன்டென்ஷன் தான். ஸோ அம்மாவோட இன்டென்ஷனும் பியூர், மாமாவோட இன்டென்ஷனும் பியூர். ஸோ எல்லாமே பியூர் தான். பட் த வே வி அப்ரோச் இஸ் வித் டிஃப்ரெண்ட். ஆனா இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்ட்ரீம் ஒரு சினாரியோ கிடையாது. இதுல வந்து பசங்க வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் படிக்கணும், படிக்காமலே நான் யூடியூப்லயே சம்பாரிச்சிருவேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அடலசன் சொல்லிட்டு இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சீரிஸ் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஸோ ஐ எம் கோயிங் டு கேட்ச் அப் தட் அண்ட் மேபி 2 வீக்ஸ்ல வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை பத்தி. ஸோ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் நாட் வெரி ஈஸி. ஸோ எக்ஸ்ட்ரீம் கேசஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம இந்த மாதிரி சிம்பிள் டாக்ஸ் என்னதான் நம்ம அந்த கிரவுண்ட் ரூல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து பேசினாலுமே இட் மே ஆர் மே நாட் ஒர்க். ஸோ அதனால எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல வந்துட்டு நம்மளே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு அப்ரோச் பண்ணாம ஐ திங்க் நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஈஸியா ரீதிங்கிங் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம வந்து குயிக்கா நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பையன் எவ்வளவு தூரம் போயிருக்கான், பொண்ணு எவ்வளவு தூரம் போயிருக்குன்றதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியுமான்றதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லை கொஞ்சம் வந்து ஆழமா தான் பையன் போயிட்டான் அப்படின்னா வந்து திங்க் we need to take the help of professionals. ஸோ அதையுமே நான் சொல்லிட்டு ஐ திங்க் ஐம் எண்டிங் திஸ் செஷன் அண்ட் ஓப்பனிங் ஃபார் தி டிஸ்கஷன். தேங்க்யூ வெரி மச். ஸோ இதுல வந்து நிறைய விஷயம் பேசினாங்க. இட்ஸ் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஓவர்லோடிங் தான் சொல்லணும். ஸோ எனக்கு வந்து ஒரு 2 விஷயம் வந்து எனக்கு வந்து அது வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஒன்று வந்து நான் பண்ண தப்பு ஒன்று, அதே மாதிரி என்ன அடுத்து பண்ணணும் அப்படின்றது. ஸோ என்ன தப்பு அப்படின்னா வந்து இப்போ இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நான் ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு அட்வைஸ் சொல்றேன் அப்படின்னா வந்து என் ஃபேமிலின்னு சொல்லுவாங்கன்னா வந்து ஆஹா டேடி ஆரம்பிச்சிட்டாருப்பா, லெக்சர் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா?
இப்போ இதுக்கு வந்து ஒரு நல்ல டேர்ம் சொன்னார், லாஜிக் புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு. அது கரெக்டா நான் பண்ணியிருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ அதான் அது புரிஞ்சுது எனக்கு. ஏன்னா நான் வந்து பாயிண்ட்ஸ் சொல்றதெல்லாம் வந்து கரெக்டா என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து லாஜிக்கலா இருக்கும். கரெக்டா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், இங்க பாருங்க இது இதனாலதான் 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க கேட்கறாங்களா கேட்கலையான்றது தெரியல. ஆனா நான் வந்து லாஜிக்கலா கரெக்டா சொல்லும்போது வந்து அது கரெக்ட் தானே, அவங்க எடுத்துட்டு தானே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லயே நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு தப்புன்றது வந்து அது ஒன்று ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது ரிலேட்டடா வந்து லெஸ் இஸ் மோர் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ அப்படி சொல்லணும்னு நினைக்கும் போது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் ஃபியூ வந்து சொன்னா வந்து அது எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றது வந்து நான் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்றது வந்து ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது வந்து வந்து இன்னொன்று வந்து அஹ், இந்த இந்த மாதிரி வந்து நான் வந்து கேள்விப்பட்டதே இல்லை. அதாவது ஒரு என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதை நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு சொல்றதுன்றது வந்து நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அந்த ஆங்கிள் நான் வந்து நான் யோசிச்சது கிடையாது, கேள்விப்பட்டது கிடையாது. ஸோ இன்னைக்கு கூட நாங்கள் வெளியே போயிருக்கும் போது அது ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அந்த மாதிரி நடந்துச்சு. நான் வந்து ஒரு லாஜிக்கலா ஒன்று சொன்னேன், அது வந்து அப்செட் ஆயிடுச்சு என் ஸ்பௌஸ்க்கு. அது வந்து நான் மேபி நான் இது இப்படி நான் வந்து இப்படி ஒன்று தோணுது நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டு சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பா வந்து அது நடந்திருக்காது அப்படின்னு புரியுது. ஸோ இது ரெண்டும் வந்து இட்ஸ் மை டேக் அவே அப்படின்னு நினைச்சுக்குவேன் நான். தேங்க்யூ ஸோ மச். So let's come back to this real thinking. How this particular chapter helped me in the last week, especially on Thursday and Friday. ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும், பட் ஐ வில் ரிமூவ் த டெக்னிக்கல் ஜார்கன்ஸ். ஓகேவா? ஒரு டிசைன் பண்ணோம், ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு டிசைன் பண்ணோம். அப்போ எங்கள் ரெசியூவர் ரெக்யர்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் 100% கவர் பண்ணி ஒரு டிசைன் ப்ரெசென்ட் பண்ணேன். அவர் வந்தார், எனக்கு அந்த 100% வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சில காம்ப்ளெக்ஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கு, அதை தூக்கிட்டா சீக்கிரம் வந்துடும். இப்போ நான் சொன்ன 100%க்கு நான் 4 வீக்ஸ் சொன்னேன் அப்படின்னா, அவர் இதுனா எனக்கு வேணான்னு தூக்குறாரு, அது ஒரு வாரத்தில் முடிச்சிடலாம். ஸோ அப்போ 3.5 hours போகுது டிபேட்டு. எனக்கு 3:30 PM இங்க 3:15 ஸ்கூல் விட்டுரும், என் பொண்ணை கூப்பிட்டு வரணும். பட் ஸ்டில் ஓகே, அவங்க ஸ்கூல்ல பாத்துக்கோங்கன்னு இட் கோஸ் ஸ்டில் 3:30 டிபேட். அவருக்கு இட்ஸ் மிட் நைட் 12:30 போகுது. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல நான் சொல்ல வேண்டிய எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டேன், அவரும் மாறல. இன்னொரு ஸ்டேஜ்ல அவர் சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டாரு, மாறல. ஸோ எப்படி முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நீங்க சொன்ன திங்கிங்ல போய் நான் திங்க் பண்ணிட்டு வரேன், அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அப்புறம் அவரும் போயிட்டாரு. ஸோ இப்போ அடுத்த நாள் திருப்பி மீட்டிங் வருது, எல்லாரோடையும் வருது. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இன்பிட்வீன் ஒரு 18 hours கேப்ல நான் போயிட்டு அவர் சொன்ன மாதிரியே போயிட்டு எங்க டீம்ல இருக்க மற்றவங்க எல்லாம் என்னென்ன தெரியுமோ அவங்க கூட நான் டிஸ்கஸ் பண்றேன். பண்ணும்போது அவங்க சொல்றது வந்து அவர் சொன்னது பண்றப்ப இன்னும் ஒரு வாரம் இல்லை 2-3 நாள்லயே முடிக்க முடியும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேவா? ஒண்ணு. அப்புறம் இந்த பார்ட் வந்து நான் சொல்ற அந்த காம்ப்ளெக்ஸ் 100% கவரேஜ் டிசைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் வில் ஹெல்ப் இன் 5% ஆஃப் கேசஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அவங்க என்ன டிசைட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஓகே அப்போ எங்க சிஇஓ வந்து இதை ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சிருவோம், அந்த மிச்சம் 20% வந்து ஒர்க் ஆகலைன்னாலும் அது பக்கா வரட்டும், அதை நம்ம அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு அவர் நினைக்கிறாருன்னு அப்பதான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். அதே சமயம் அவரும் என்ன பண்ணியிருக்காரு, நான் சொன்ன ஃபெயிலியர் கேசஸ் அவரும் யோசிச்சுட்டு வந்துட்டு அடுத்த நாள் மீட்டிங்ல நான் வந்து நீங்க சொல்றது கரெக்ட், நான் டிசைன் எல்லாம் மாத்திட்டேன், ப்ரெசென்ட் பண்ணிட்டேன், இது ரெண்டு கொஸ்டின் இருக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு. அவர் வந்து நீ சொன்னதை நான் திங்க் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதையும் அவர் ஒரு 5 நிமிஷம் திங்க் பண்ணிட்டு அப்புறம் இதுல பிரச்சனை இருக்கு, நம்ம இதை நோட் பண்ணி வச்சுக்குவோம், நீ பண்ண டிசைனையும் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோம், இந்த பிரச்சனை எப்ப கஸ்டமர் கொண்டு வராரோ அப்ப நம்ம அட்ரஸ் பண்ணிக்குவோம், மிச்சத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை முடிஞ்சு சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே வந்து இங்க நடந்ததுதான் ஞாபகம் வருது. ஸோ யாரும் வந்து நாங்க லாஜிக் புள்ளி மாதிரி பண்ணிக்கல. ஏன்னா நான் முன்னாடி லாஜிக் புள்ளி மாதிரி பண்ணுவேன், நான் பிடிச்ச ஒரு கார்னர் கேஸை வச்சுக்கிட்டு இது ஒர்க் ஆகாதுன்னு ரொம்ப புள்ளி பண்ணுவேன். அது வந்து அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், அவர் சிஇஓ நான் அப்புறம் என் பவர் நான் தான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன் அதை பண்ணுன்னு சொல்லுவார், அப்புறம் நான் திக் பண்ண போயிடுவேன். பட் இந்த சமயம் வந்து டிஃப்ரெண்டா நடந்தது, இந்த புக்கு படிச்சு அப்ளை பண்ணும்போது தெரிஞ்சது. ரெண்டு பேரும் அவங்கவுங்க இன்ஃபர்மேஷன், ஃபர்ஸ்ட் அவர் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் 2.5 மணி நேரம் 2.75 மணி நேரம் நான் வாங்கிக்கிட்டேன். கடைசி 1/2 மணி நேரம் நீங்க சொன்னது எல்லாமே ஓகே, எனக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ல தான் இடிக்குதுன்னு நான் பாஸ் பண்ணும்போது தான் அவரும் ரியலைஸ் பண்ணிட்டு ஓகேன்னு முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சொன்னதையும் திங்க் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்தோம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவர் சொன்னதும் கரெக்ட், நான் சொன்னதும் கரெக்ட், பட் சுச்சுவேஷன் டிமாண்ட்ஸ் சீக்கிரம் வேணும் அப்படின்ட்டு அதை சீக்கிரமா ரிலீஸ் பண்றதுக்கான பிளானை முடிச்சு எல்லாமே முடிஞ்சிச்சு. வெள்ளிக்கிழமை ஈவினிங்கே வந்து டெஸ்டிங் அனுப்பிச்சாச்சு.
ஸோ போயிடுச்சு. இப்போ நான் சொன்ன டிசைன் பண்ணுவோம் அப்படின்னா அதுல வந்து இன்னொரு ஒரு 20 கொஸ்டின் இருக்கு, அதுக்கு ஆன்சர் பண்ணும். ஸோ அப்போ கொஸ்டின் ஆன்சர் பண்ண போயிட்டே இருந்தோம்னா நம்ம ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஸோ விச் பை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஆல்சோ லேர்ன்டு ஃப்ரம் ஹிம். பட் நான் எனக்கு இருந்த ஒரு நெருடலையும் அவருக்கு பாஸ் பண்ணிட்டேன், அவரும் அதை அட்ரஸ் பண்ணிட்டார், நோட் பண்ணிட்டு இது வரும்போது இந்த டிசைன் அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஐ கேன் சி ஹவு ஈச் பர்சன் ரீதிங். இந்த இடத்துல வந்து ஐ டோன்ட் ஹேவ் த பவர், பட் ஸ்டில் வந்து எப்படி இந்த கான்செப்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணி யூஸ் பண்றது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்ட்டு ஐ வாண்ட் ஷேர். திங்கிங் இவங்க 2 சுச்சுவேஷன் சொன்னாங்க எனக்கு கேட்டு. ஒன்று பேரண்ட் சைல்டு, இன்னொன்று வந்து ஆஃபீஸ் சுச்சுவேஷன். அதை தவிர வேற எந்தெந்த சுச்சுவேஷன் இந்த ரீதிங்கிங் பண்ண வைக்க முடியும்? ஏன்னா நம்ம இது ரெண்டுத்துலேயும் ஓரளவு நம்ம கண்ட்ரோலில் இருக்கு. வேற பப்ளிக்காக போகும்போது நம்ம மற்ற ஆளுங்கள இல்லை அவுட் சைடர்ஸை நம்மளால ரீதிங்கிங் பண்ண வைக்க முடியாது. சார் சூப்பர் கொஸ்டின் சார். இந்த புக்ல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்றதை நான் சொல்லிட்டேன். ஸோ இங்க வந்து ஒரு நாட்டுக்கு நாட்டு பிரச்சனை, ஸோ காசா வார் அங்க போய் பேசலாம், இல்லைன்னா வந்து ரஷ்யா இது யுக்ரைன் அங்க போயிட்டு பேசலாம். இதுக்கு ஒரு துறையே இருக்கு நெகோஷியேட் பண்றதுக்கு. ஸோ டிப்ளமேட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஸோ அவங்க போயிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் எனக்கு வந்து வேணும், அதாவது இது வந்து சண்டை, அது ஓகே. இன்னொன்னு வந்து காம்ப்ரமைஸ் பண்றது. இப்போ எனக்கு வந்து நான் ஒரு என்னோட நாட்டுக்கு இது வேணும் அப்படின்றத வந்து எப்படி நீங்க வந்து மற்ற கண்ட்ரி கிட்ட இருந்து வாங்க போறீங்க? ஸோ அப்ப அதையும் வந்து ஒரு நெகோஷியேட் மூலியமா தான் வந்து பண்ணணும். எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பவர் மூலியமா பண்ணாம இந்த மூலியமா வந்து சாதிக்கிறது இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து வேக்சின். ஸோ வேக்சின் வந்து எப்படி போடும்? ஏன்னா இப்போ அவங்க வந்து பயங்கரமான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இங்க பாலிடிக்ஸ் மாதிரி போயிட்டு இருப்பாங்க. அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து வேக்சின் பிடிக்காதவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அதனால வந்து ஆட்டிசம் வந்துடும், அதனால இறந்துருவாங்க. ஸோ கோவிட்லேயே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கண்ட்ரிலாம் வந்து நீ எப்படி கோவிட் டைம்ல நீ உள்ள வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு பவர் போட்டு வேக்சின் போட வச்சாங்க. அது வந்து அந்த கோவிட் டைம்ல ஓகே. பட் இப்போ வந்து ஒரு மீசில்ஸ் இருக்கு, அந்த மாதிரி வேக்சின்ஸ் எல்லாம் போடாம கூட நிறைய பேர் வந்து ரிலீஜியஸா இல்லைன்னா ஒரு சூடோ சயின்ஸ்ல ஊறி போயெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால மற்றவங்களுக்கும் பாதிப்பு வரும். ஸோ அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி மோட்டிவேஷன் இன்டர்வியூ ஒரு 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 ஹாஸ்பிட்டல்லுமே இருக்காங்க. அவங்க வந்து ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து பேசி இந்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க அவங்க அந்த மோட்டிவேஷனல் இன்டர்வியூ இருக்கிற அந்த சைக்காலஜிஸ்டோட பாயிண்ட்ஸ் தான். அதை வச்சு எப்படி வந்து அவங்கள வந்து ஊசி போட வைக்கிறாங்க, அதனால மீசில்ஸ் எப்படி வந்து கண்ட்ரோல் ஆச்சு. அப்புறம் ஒரு ஸ்கூல்ல இருக்காங்க பசங்க வந்து நிறைய பேர் வந்து கேட்டகரி பண்ணுவாங்க, ரிஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ், மிடில் லெவல் ரிஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ், லோ லெவல் ரிஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கேட்டகரைஸ் பண்றாங்க. ஸோ அப்போ அங்க இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் வந்து எப்படி ஒரு ட்ரக் அடிக்ட்டுக்கோ இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோன் அடிக்ட் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து எப்படி இவங்க பேசி திருத்துறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸால பண்ணவே முடியாது, பேரண்ட்ஸ்க்கு வந்து கண்ட்ரோலே இருக்காது. ஸோ அப்போ அங்க ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் உள்ள வந்து இதெல்லாம் வந்து, ஏன்னா அவங்களுக்குலாம் ட்ரக்னா என்னன்னே கூட தெரியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு ஒரு கவுன்சிலருக்கு தான் இதெல்லாமே வந்து விஷயம் என்னென்னலாம் சொல்ல முடியும், லால என்ன இருக்கு, அதுல எந்தெந்த விஷயத்துலலாம் வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் எவ்வளோ சக்சஸ் காமிச்சிருக்காங்க. இன்னொன்னு வந்து ஒரு ஆப்பிரிக்கால வந்துட்டு ஒரு நம்ம நக்ஸலைட்ஸ் மாதிரி அங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து எப்படி ஒரு டாக்ஸ் வச்சுக்கிறாங்க, ஸோ அது மூலியமா வந்து எப்படி ஒரு பீஸ் ட்ரீட்டி பண்ணலாம், அவனை சரண்டர் பண்ண வைக்கலாம், இல்லை அவனோட பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்க கவர்மெண்ட்டுக்கு எப்படி பாஸ் பண்ண முடியும், எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி நெகோஷியேட்டர்ஸ் இருக்காங்க சார். ஸோ அவங்களோட இன்புட்ஸ் தான் வந்து இங்க வருது. நம்ம இன்னைக்கு பேசுறது வந்து நம்ம கண்ட்ரோல் என்ன பண்ண முடியும், இந்த ஐடியாலாம் வச்சு நான் போயிட்டு இப்போ யுக்ரைன் வாரெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியுமோ அதுக்கான ஒரு விஷயத்தை வச்சு நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் சார். இட்ஸ் அக்ரி டு டிஸ்அக்ரின்றது ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நாட்டுக்கு நாடு ஒரு நெகோஷியேட் பண்ணும் போது அப்படி பண்ணிட முடியாது. ஏன்னா நான் கீழே இருக்கேன், ஜெலன்ஸ்கி போயிட்டு நீ பண்றது பண்றான்னு சொல்லிட முடியாது. அவர் கீழே இறங்கி தான் போயிட்டு நெகோஷியேட் பண்ண வேண்டியது மாதிரி. ஆனா அவரும் அவரோட நாட்டை வந்து விட்டுறக்கூடாது. இல்ல அப்ப ஆனா ஜெலன்ஸ்கிக்கு சார் வந்து அந்த சொல்றது ஸ்கில் இருக்காது. அப்படி இல்ல பூபதி, சார் சொல்றது அப்படி இல்ல. எது கரெக்ட் தப்பு அப்படி சொல்ல வரல. சார் சொல்றது நம்ம ஈக்குவலா, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க பேசிட்டு இருக்கீங்க. we don't have anything to do like that. இப்ப கண்ட்ரி ஒரு ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அத வந்து நம்ம உங்களோட ஒப்பீனியன் நீங்க வச்சுக்கோங்க, என்னோட ஒப்பீனியன் நான் வச்சுக்கிறேன்னு சொல்ற மாதிரி சார் சொல்றாரு சிவகுமார் சார். there is no win இல்லையா மேம்? இப்போ என்னோட பாயிண்ட் ஒன்னு இருக்கு, யாரோ ஒருத்தர் தான் கரெக்டா இருக்க முடியும். அதே சிச்சுவேஷன் அதே டாக் அது எல்லாமே ஒண்ணுதான். அந்த மாதிரி டைம்ல சொல்றேன், ஒரே சிச்சுவேஷன் தான் நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம், வேற கருத்து இருக்குன்னும் போது நீங்களும் அதே கருத்துல இருக்கீங்க, நானே அதே கருத்துல இருக்குன்னும் போது இங்க வந்து நெகோசியேஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்ல வரேன் நான். ஓகே ஸ்டீபன் சார் சொல்லுங்க அமுதா மேடம். ஏதோ பேசுங்க. கரெக்ட் சார். ரெண்டு பேரும் ஒரு இவங்க விடாம அவங்க விடாம இருக்கும்போது அந்த
இதுதான் ஃபெயிலியர் ஆயிட்டாதான் அர்த்தமே தவிர அது வந்து வேற ஒண்ணும் கிடையாது. ஒருத்தர் அதுதான் சொல்ற மேடம் நாங்க சொல்லி காமன் இடம்னு சொன்னாங்க பாருங்க, அந்த காமன் இடத்துக்குள்ளார கொண்டு வந்து இதையும் அதையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து போட்டு அதுக்கு வந்து நம்ம தீர்வு காணும்போது அது கரெக்ட் ஆயிடும். அது காமனான இடத்துக்கு வராம தனித்தனியா நிக்கும் போது அப்படிதான் சார் இருக்கும். அது கரெக்ட் தான் பூபதி சொன்னது. நான் சொல்லல மேடம், மேடம் சொல்றாரு. கரெக்ட் தான் அது.